உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கின்றோம் மற்றும் ஒரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக மலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய நாள் 22ஆம் தேதி மார்கழி மாதத்தினுடைய 22ஆம் நாள் அழகிய ஒரு செவ்வாய்க்கிழமை பொழுதில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானதும் சந்தோஷமானதும் சுபிட்சகரமானதுமான ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்றும், இன்றைய நாளில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றும், இன்றைய நாளில் திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் இதர பல சுபகாரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் நாங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று என்னுடைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் யசோ. வணக்கம் யசோ. வணக்கம் ரக்ஷனா. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுதினுடைய வணக்கம். சந்தோஷமாக உற்சாகமாக இன்றைக்கும் வணக்கங்க பிற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்க கிடைத்ததில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு பொழுதாக, அழகான ஒரு பொழுதாக, ஆரோக்கியமிக்க ஒரு பொழுதாக அமைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளலாம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொழுது, வாரத்தினுடைய ஒரு 2வது நாள். கிட்டத்தட்ட இந்த வாரம் ஒரு செலிப்ரேஷன் பேரம் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். காரணம் என்னன்னு சொன்னா, நாங்கள் அவ்வளவு தூரத்துக்கு டெக்கரேட் பண்ணிடலாம், என்ன சொல்றது, அறிகுறிகளை தந்து கொண்டிருந்தோம் ஆரம்பத்திலிருந்தே. இந்த மாதம் கிறிஸ்மஸ் மாதம், அதே நேரத்தில் இந்த மாதம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னா புது வருஷத்தை நாங்கள் எல்லோருமே வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறோம். என்னதான் புது வருஷம் வந்தா என்ன, கிறிஸ்மஸ் வந்தா என்ன, தீபாவளி வந்தா என்ன, எது வந்தாலும் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த கொரோனா மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் ஆபத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே அதில் இருந்து தப்பி வாழ வேண்டிய ஒரு கடப்பாடு எங்கள் எல்லோருக்குமே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே இன்றைய நாளில் பிறந்த நாள் கொண்டாட்டங்களாக இருக்கலாம், திருமண பூர்த்தி ஆண்டை கொண்டாடலாம், திருமண பந்தத்தில் இணையலாம். இப்படியான அன்புக்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். இன்றைக்கு சில வேளைகளில் ஏதாவது தொழில் முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவங்க இருப்பாங்க. கட்டாயம் இந்த தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை எங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம் இப்படியான தொழில் முயற்சிகளை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களுக்கு. சரி, அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் கட்டாயம் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, காலநிலை கொஞ்சம் மாறி இருக்கிறது. கொஞ்ச காலம் மழை, அதோட காற்று, புயல், இப்படியான பல்வேறுபட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட இப்போ குளிர்காலமாக மாறி இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா, எங்களுடைய யாழ்ப்பாணம், குறிப்பாக வடமாகாணத்தை பொறுத்தவரையில் காலையிலெல்லாம் குளிர்காலம் ஆரம்பித்து விடும். அதே நேரத்தில் திருவம்பாவை வேற துவங்கி இருக்கு. நேற்று முதல் நாள் இன்றைக்கு 2வது நாள்னு சொன்னா, இப்போ திருவம்பாவை காலம் சாதாரணமாகவே இந்த குளிர்காலமாக இருந்து கொள்ளும். ஆகவே அதே போல இப்பொழுதும் குளிர்காலம் ஆரம்பித்திருக்கிறது. உங்களுடைய சிறியவர்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது பெரியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இப்படியான குளிர்கால கட்டங்களில் இந்த தடிமண், காய்ச்சல் போன்ற சின்ன சின்ன நோய்கள் வருவது வளமை. ஆகவே அப்படியான நோய்களில் இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். காரணம், வைத்தியசாலைகளுக்கு செல்வதன் ஊடாக கொரோனா தொற்றுக்குள்ளே நாங்களும் உள்ளாகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் 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 வலியுறுத்தி கொண்டு இந்த காலை வேளையிலே சந்தோஷமாக பல்வேறுபட்ட விஷயங்களை பேசிக்கொள்ள போகிறோம். வளமை போல வளமையான பகுதிகள் எல்லாம் தயாராக இருக்கிறது. பத்திரிகைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதே நேரத்திலே சைவ சிந்தனைகள் இருக்கிறது, கிறிஸ்தவ சிந்தனை இருக்கிறது. அத்தனை விஷயங்களும் இன்றைய தினம் காத்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு எங்களுடைய வணக்கங்க பிற நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பகுதி சிந்திக்க சில நிமிடம் வருகிறது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். நெஞ்சிலே வலவிருப்பின் வெற்றி தஞ்சமென்று வந்து நம்மிடம் கொஞ்சி விடுவது உறுதி. நெஞ்சிலே வலவிருப்பின் வெற்றி தஞ்சமென்று வந்து நம்மிடம் கொஞ்சி விடுவது உறுதி. சிந்திக்க சில நிமிடம் பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக, அந்த வகையில் எங்களுடைய நெஞ்சில் துணிவு இருக்க வேண்டும், அதாவது வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய நெஞ்சில் துணிவு இருக்க வேண்டும் என்றுதான் அந்த சிந்தனை அமைந்திருந்தது. அதாவது எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில பேர் சில காரியங்களை செய்ய அச்சத்தோடையும் பயத்தோடையும் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் இதை செய்தால் நல்லா வருமா, இது செய்தால் நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு சொல்லி மனதில் ஆரம்பத்திலேயே ஒரு பயம் இருக்கும். இந்த காரியத்தை நான் செய்ய எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு காரியத்தில் இறங்கைக்கு முதல் நாங்கள் அதை பற்றி யோசிக்கணுமே தவிர, இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை தொடர்ந்து நாங்கள் செய்துட்டே போக வேணும். என்னென்னு சொன்னால் அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நாங்கள் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இடையில நாங்கள் பயந்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு டோட்டலாகவே அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும் இல்லையா? எஸ், திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, அதாவது எண்ணி துணிக காரியம், எண்ணி துணிக காரமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு.
இருக்கின்றது. ஆகவே நீங்க ஒரு காரியத்துல கால் எடுத்து வைக்கிறீங்கன்னு சொன்னா பயப்படாம கால் எடுத்து வைங்க. அதாவது கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை யோசித்துக் கொள்ளுங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதனால எங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள் என்ன, இதன் மூலமாக எப்படி நாங்கள் பயன்களை பெற்றுக்கொள்ளலாம், அப்படியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலேயே திட்டமிட்டுக் கொள்ளுங்க. அதை விடுத்துட்டு நாங்க போயிட்டோம் அதுக்கு பிறகு நாங்க யோசிச்ச மாட்டோம் இதனால எந்த விதமான பயன்களும் கிடையாது. அதே போலதான் இந்த வெள்ளம் வந்த பின்னர் அணை கட்டுதல் என்பது, அதாவது ஒரு விஷயத்தை முன்னாடியே நாங்க தீர்க்கதரிசியாக யோசிச்சு செய்வோம். திட்டமிடுவதன் மூலமாக தரமான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக நல்ல பயன்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த நெஞ்சிலே வலு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோருக்குமே கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். இந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு விடயம், தன்னம்பிக்கை எவனவனெல்லாம் வைத்திருக்கிறானோ அவன் இந்த தரணியிலே தன்னுடைய பெயரை பதிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. தன் மேலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மிக குறைவாக இருக்கிறவர்கள் கட்டாயமாக அவர்கள் எப்பொழுதுமே இந்த உலகத்திலே சாதிப்பது என்பது கிடையாது அப்படின்ற விடயத்தை நாங்கள் வரலாறுகள் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. ஆகவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கைகள் மூலமாக நல்ல திட்டமிடல்களை மேற்கொள்ளுங்கள். திட்டமிடல்கள் சரியாக இடம்பெறுகிற பட்சத்திலே அதன் மூலமாக இடம்பெறக்கூடிய செயல் வடிவங்களும் திறமையானதாக இருக்கும், வெற்றிகரமானதாக இருக்கும். அதன் மூலமாக நிறைய பேருக்கு அனுகூலங்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து பேசப்போகிறோம். பல்வேறுபட்ட விஷயங்களை இறைவணக்கத்தினுடைய சைவ சிந்தனை வருகிறது. கேபிட்டல் டிவியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆடல் வல்லானுடைய தனிப்பெருங்கருணையினாலே திருவெம்பாவை 2வது நாளாகிய இன்று திருவெம்பாவை விரதத்தை நாங்கள் எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும் என்பது பற்றி சிந்திக்கலாம். ஆடல் வல்லானாகிய நடராஜ பெருமானை நோக்கி அனுஷ்டிக்கப்படுகிற விரதம் என்று சொல்லி நேற்றைய தினம் இந்த விரதத்தை பற்றி சிந்தித்திருந்தோம். நடராஜ பெருமானை நோக்கி அனுஷ்டிக்கக்கூடிய இந்த விரதத்தை நாங்கள் அனுஷ்டிப்பதினாலே எங்களுக்கு கைமேல் பலன்கள் கிடைக்கும். அதாவது கடன், நோய், வறுமை ஆகிய துன்பங்கள் அகன்று இறைவன் எப்படி ஆனந்த தாண்டவம் ஆனந்த மிகுதியினாலே ஆடுகிறானோ அப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே ஆனந்தம் மிகுந்து வரும் என்பது இந்த விரதத்தினாலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பான பலன். மார்கழி திருவாதிரை விரதம் அனுஷ்டிக்கிறவர்கள் அன்றைய தினம் அதாவது உணவை சுருக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பொழுது உணவு உட்கொள்ள வேண்டும். அதாவது சிவ வழிபாடு நிறைவு பெற்றதன் பிற்பாடு மதியம் ஒரு பொழுதோ அல்லது இரவு ஒரு பொழுதோ உணவு உட்கொண்டு விரதம் இருக்கலாம். இயலாதவர்கள் காலை உணவை விடுத்து மதிய உணவு உட்கொண்டு இரவிலே பால் பழம் அருந்தி இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். ஆகவே என்னதான் உணவை எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் சிவ வழிபாடு அதாவது சிவாலய வழிபாட்டை நிறைவு செய்ததன் பிற்பாடுதான் நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பொதுவான விதியாக இருக்கிறது. இந்த திருவெம்பாவை விரத காலத்திலே அதிகாலையிலே சூரிய உதயத்திற்கு முன்பாக 3 மணிக்கெல்லாம் நீங்கள் எழுந்து விட வேண்டும். விரதம் அனுஷ்டிக்கிறவர்கள் அதிகாலை 3 மணிக்கே எழுந்து நீராடி தோய்த்து உலர்ந்த ஆடை அணிந்து அனுஷ்டானம் முடித்து விபூதி ருத்ராட்சம் தரித்து வீட்டிலே விளக்கேற்றி எம்பெருமானை மனமாற நினைத்து வில்வமிலையும் அல்லது பூக்களோ கொஞ்ச நீரும் கொண்டு இறைவனுக்கு சாற்றி வழிபட்டதன் பிற்பாடு ஆலயத்திலே நடைபெறக்கூடிய வழிபாடுகளிலே கலந்து கொள்ள வேண்டும். இது விரதம் அனுஷ்டிக்கிறவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது. அடியேன் எப்பொழுதும் இந்த விடயத்தை வலியுறுத்தி கூறுவதுண்டு. என்னதான் விரதம் இருக்கிறவர்கள் ஆலயத்திலே வழிபாடு செய்தாலும் நீங்கள் வீட்டிலே செய்யக்கூடிய ஆத்மார்த்த வழிபாடு தான் அந்த விரதத்துக்குரிய பலனை அள்ளித்தர வல்லது. ஆனதினாலே வீட்டிலே விளக்கேற்றாமல் பூஜை செய்யாமல் ஆலயத்திற்கு செல்வது பிரயோஜனம் இல்லை. ஆனதினாலே காலையிலே உங்களுடைய வீட்டிலே வழிபாட்டை நிறைவு செய்ததன் பிற்பாடு ஆலயத்திற்கு சென்று ஆலயத்திலே நடைபெறுகின்ற இந்த திருவெம்பாவை பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொள்ள வேண்டும். பின்னர் உங்களுடைய அன்றாட கடமைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இதிலே மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது சதா சர்வகாலமும் சிவநாமம் உங்களுடைய மனதிலும் சரி நாவிலும் சரி ஒலித்த வண்ணமாக இருக்க வேண்டும். ஐயப்ப விரதம் இருப்பவர்களை கவனித்து பாருங்கள். எப்பொழுதும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்கின்ற கோஷத்தோடு தான் அவர்களுடைய அன்றாடம் கழிந்து கொண்டிருக்கும். அதுபோல இந்த மார்கழி திருவாதிரை விரதம் அனுஷ்டிக்கிறவர்களும் சிவநாம உச்சரிப்போடு உங்களுடைய அன்றாடத்தை கழித்து கொள்ள வேண்டும். இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பது முக்கியமான விஷயம்.
பின்னர் மதியம், அதாவது எல்லா ஆலயங்களிலும் பொதுவாக 12 மணிக்கு இந்த நண்பகல் பூஜை இடம்பெறும். அதாவது சுவாமிக்கு திருவமுது நிவேதனம் செய்து இந்த வழிபாடு இடம்பெறும். அந்த வழிபாடு நிறைவு பெற்றதன் பிற்பாடு நீங்கள் விரதம் அனுஷ்டிக்கிறவர்கள் மதிய உணவை அருந்திக் கொள்ளலாம். இரவு அர்த்தசாம பூஜை நிறைவு பெற்றதும் இறைவன் பள்ளியறைக்கு எழுந்தருளுவார். அந்த பள்ளியறை பூஜை நிறைவு பெற்றதன் பிற்பாடு விரதம் அனுஷ்டிக்கிற நீங்கள் பால் பழம் அருந்தி உறக்கத்திற்கு செல்லலாம். இது பொதுவாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய விரத விதிமுறைகள். கட்டாயம் நீங்கள் இதை கடைப்பிடித்தே ஆக வேண்டும். இந்த விரத காலத்திலே உங்களுடைய நெற்றியில் திருநீறு துலங்க வேண்டும், கழுத்திலே ருத்ராட்சம் இருக்க வேண்டும். இது இரண்டும் மிக முக்கியமான விஷயம். திருவாதிரை விரதம் அனுஷ்டிக்கிறவர்கள் யாரும் அனுஷ்டிக்கலாம். குறிப்பாக திருமணமாகாத கன்னிப் பெண்கள் ஆடல் வெல்லானை நினைத்து, அதாவது சிவகாம சுந்தரி அம்பாளோடு ஆனந்த தாண்டவம் புரிகிற ஆடல் வெல்லானை நினைத்து இந்த விரதத்தை அனுஷ்டித்தீர்களானால் நிச்சயம் நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு வரன் அமையும் என்பது ஆன்றோர்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை. ஆனதினாலே திருமணமாகாதவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து கைமேல் பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே விரதம் அனுஷ்டிக்கிற அன்பர்கள் இப்பொழுது இங்கே நாங்கள் சிந்தித்த இந்த விடயங்கள் கருத்தில் கொண்டு உங்களுடைய விரதத்தை அனுஷ்டியுங்கள். அதுதான் முக்கியம். விரதத்தை அனுஷ்டிக்கிற பொழுது எதற்காக அனுஷ்டிக்கிறோம் என்ற சிந்தனையோடு மட்டுமல்லாமல் இறை சிந்தனையையும் உங்களுடைய மனதிலே உருவாக்கி இந்த விரதத்தை கடைப்பிடியுங்கள். நாளைய தினமும் இதை பற்றி தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெற்றுக் கொள்ளுங்கள். இறைவணக்கம் பகுதியினுடைய சைவ சிந்தனையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். வணக்கம் கபிரல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல திருவம்பாவை காலம் ஆரம்பமாகி இருக்கிறது. ஆகவே அதிகாலை வேளையிலே ஆலயங்களிலே இந்த திருவம்பா பாடல்கள் ஒலிப்பதும் அதே நேரத்திலே பூஜைகள் வழிபாடுகள் இடம்பெறுவதும் வளமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே இதனை பற்றியெல்லாம் எங்களுடைய சிறுவர்களுக்கு நாங்கள் சொல்லி வளர்க்க வேண்டும். இறைவணக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக சைவ சிந்தனை என்பதன் மூலமாக நாங்கள் பல்வேறுபட்ட விஷயங்களை சொல்லியிருந்தார்கள். திருவம்பா என்கின்ற விரதத்தின் போது எப்படி நாங்கள் எங்களை நாங்களே சுத்தப்படுத்திக் கொள்வது, எங்களை நாங்களே எப்படி செயற்படுத்திக் கொள்வது, எப்படி விரதங்களை அனுஷ்டிப்பது என்பது தொடர்பாக பார்த்திருந்தும் சைவ சிந்தனை வாயிலாக தொடர்ந்தும் இணைந்திருக்க போகின்றோம் கிறிஸ்தவ சிந்தனையோடு. கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். பிரியமானவர்களே, உங்களை சந்திப்பது மிக பேரானந்தம், மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தருவதற்காக மகிழ்ச்சி தரும் இந்த தொலைக்காட்சி வழியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் தரும்படியாக அந்த மகிழ்ச்சியான இன்பமான வாழ்க்கை மிகவும் நமக்கு தரக்கூடிய அன்பு நிறைந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அந்த மன உருக்கம் மனிதனுடைய வாழ்க்கையிலே மனிதன் ஆரோக்கியமாய் வாழ்வதற்காக, மனிதன் சந்தோஷமாய் வாழ்வதற்காக, மனிதனுக்காக தன்னையே மருந்தாக்கின, தன்னையே பரிகாரியாக்கின தேவாதி தேவன், தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமாக இருக்கிற கத்தாதி கத்தன் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரே காரியம், சங்கீதம் 103 நாங்கள் பார்க்கிற பொழுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன்னை பிராணன் அழிவுக்கு நீங்களாக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகின்ற தெய்வம். அன்புக்குரியவர்களே, இந்த 3-4 நீங்கள் பார்க்கிற பொழுது அவர் மனிதனுடைய வாழ்க்கைக்கு மனிதனிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது, அந்த குறைவுகளை அவர் போக்குறதற்காக நிறைவுள்ள தெய்வமாக இருக்கிறார். அவரிடத்திலே போதுமான நிறைவு இருக்கிறது, மனிதனுடைய வாழ்க்கையில குறைவு இருக்கின்றது. இந்த குறைவுள்ள மனிதன் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அந்த நிறைவான தெய்வத்திடத்துல இருந்து மனித வாழ்க்கைக்கு சுகம் உண்டாகிறது. அங்கே சொல்லப்படுகிற பொழுது அவர் ஒரு மனிதனுக்கு வைத்தியனாகவும் பரிகாரியாகவும் இருக்கிறார். பரிகாரியான கர்த்தர் மனித வாழ்க்கையிலே சுகத்தை தருவதற்காக, இன்றைக்கு உலகமே சுகத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சுகத்தை நாம் எப்படி பெற முடியும்? ஆகவே சுகத்தை பெறுவதற்கு சும்மாவா சொன்னார்கள்? தவம் வேண்டும் என்று சொல்லி.
ஆகவே சுகத்தை பெறுவதற்காக நாம் சில மணி நேரம் நாம் தவம் இருக்க தேவையில்லை. சில நிமிடங்களே நாங்கள் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற துன்பங்களும் துயரங்களும் வியாதிகளும் பரிகாரியான கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பலன் தானாகவே வருகிறது. காரணம், அவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை குணமாக்குற தெய்வம், நான் உன்னை விடுதலையாக்குற தெய்வம், நான் கர்த்தர், என்னை விசுவசிக்கிறவன் கண்டிப்பாய் சுகம் பெறுவார், கண்டிப்பாய் இந்த சுகத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி, இன்றைக்கு பிரியமானவர்களே, பலவீனத்தோடும் சுகத்தோடும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சனங்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு மனித வாழ்வில் இருந்தாலும், எப்படிப்பட்ட துன்பமான காரியத்தில் இருந்தாலும், ஒருவேளை நீங்களே உங்களை பாவி என்று கூட சொல்லலாம், ஒருவேளை பாவத்தில் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இவைகளை பார்க்கிறவர் அல்ல. நீங்கள் இந்த நிமிஷமே என்னுடைய பாவத்தை நீர் கழுவி என்னுடைய வியாதியை நீங்கள் போக்க உங்களால் முடியும், பரிகாரியான கர்த்தரே என்று கேட்கிற பொழுது உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் கொண்டு வர போறார். நிச்சயமாய் விசுவசித்து பாருங்க. இந்த சங்கீதம் 103:4 சொல்லப்பட்டபடி கர்த்தர் உன் அக்கிரமங்களை சுமந்து கொண்டார், உன் நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டார், உன்னை அவர் மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்கிற தேவன், அவர் பரிகாரியான கர்த்தராக இருக்கிறார். இன்றைக்கு குழந்தைகளோ பெரியவர்களோ நீங்கள் வியாதிப்பட்டு கஷ்டத்தில் துன்பத்தில் இருந்தால், இந்த காரியங்களை கேட்கிற பொழுது, இந்த வேத வசனத்தை நீங்கள் கேட்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், உங்களோட வாழ்க்கையில ஒரு சுகம் உண்டாகும். இந்த சுகத்துக்காக இதை கேட்ட அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் கடந்து வரும்படியாக நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, இதை கேட்ட அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுடைய இரக்கமுள்ள கரம் அப்படி செய்தபடினால் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக அருட்தந்தை கூறியது போல இந்த தவத்தின் பலன்கள் நாங்கள் தவம் இருந்து கேட்டால் கிடைக்காதது எதுவும் இல்லை என்ற வகையிலாக அவரது பேச்சு அமைந்திருந்தது. தொடர்ச்சியாகவும் இணைந்திருக்கலாம் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியூடாக. அதற்கு முன்பதாக இன்றைய பலன்களை பார்த்துவிட்டு இணைந்திருக்கலாம் நாளிதழ்கள் ஒரு பார்வையினும் பகுதியூடாக. கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, ராசி மீனம். இன்றைய சுபநேரம் 10:55 முதல் 12:25 வரை. ராகு காலம் பிற்பகல் 3:25 முதல் 4:55 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு மிகச் சிறப்பாகவே இருக்கின்றது. எல்லா நாளுமே நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே உங்களுடைய செயற்பாட்டை பொறுத்து தான் உங்களுக்கு நல்லவை நடக்கும், அதிக லாபம் கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும். ஆகவே உங்களுடைய செயற்பாடு தவறானதாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே உங்களுடைய செயல் வடிவம் நல்லவையாகவும் மற்றவரால் போற்றப்படக்கூடியதாகவும் நன்மை தருபவையாகவும் அமைய வேண்டும். உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய இலக்கு நல்லவையாக இருக்குமா என்றால் நிறைந்த வரவேற்போடு லாபமும் உண்டாகும். அடுத்தவர்களுடைய அனுசரணையும் ஆதரவும் நிச்சயம் உண்டாகும். வியாபாரத்தில் அதிக முன்னேற்றம் தென்படும், கல்வியில் அதிக முன்னேற்றம் தென்படும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக மலர்ந்திருக்கின்றது. சிறப்பாக சிந்தித்து நிதானமாக செயல்பட்டு இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இடபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கப் போகின்றீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறப் போகின்றது. அது நிறைவேறும் போது உங்களுடன் சேர்ந்தவர்களும் நீங்களும் இனிதே சந்தோஷமாக இருக்கப் போகின்றீர்கள். உங்களுடைய தொழிலிலே அதிக முன்னேற்றம் தென்படும். அதிகமான தொழில் வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. வியாபாரம் செய்பவராக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை அடையக்கூடியதாக இருக்கும். கல்வி சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு இலகுவாக தென்படும்.
அதிலே நீங்கள் இலகுவாக முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஆகவே சிறப்பான இந்நாளை சிறப்பாக சிந்தித்து செயற்படுத்துங்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு வெளியிலே இருந்து தூரத்திலே இருந்து நல்ல செய்திகள் வரலாம். ஆனால் உங்களுடைய செயற்பாட்டிலே ஒரு தொய்வு நிலை ஏற்படலாம், இடையூறுகள் வரலாம், தடைகள் ஏற்படலாம், மனச்சஞ்சலம் மனவிரக்தி ஏற்படலாம். அவைகளை எல்லாம் தள்ளி வைத்து விடுங்கள். உங்களுடைய இலக்கு, உங்களுடைய முயற்சி முன்னேற வேண்டும், அதிலே வெற்றி காண வேண்டும், அதிலே நீங்கள் அதிக பண லாபம் பெற வேண்டும். அந்த முயற்சியிலே நீங்கள் உங்களை நேராக அந்த எண்ணத்தை அதனூடாகவே செலுத்தி உங்களுடைய இலக்கை நோக்கி பயணியுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிக்கல் இல்லாத நாளாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நினைவுகள் எல்லாமே ஈடேறக்கூடியதாக இருக்கும். எடுக்கின்ற நற்பணிகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லவையாகவே நடந்து முடியும். மங்களகரமான நிகழ்வுகள் உங்களுடைய இல்லத்திலே நடக்கக்கூடிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். உங்களுடைய உறவினருடன் கூடி, குடும்பத்தாருடன் கூடி நல்லவையை நினைத்து நீங்கள் செயல்பட போகின்றீர்கள். அந்த நல்ல காரியங்களை நடத்த வேண்டும் என்ற உறுதி மனப்பான்மையோடு நீங்கள் இருக்கப் போகின்றீர்கள். உங்களுடைய தொழிலிலே நீங்கள் அதிக முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகின்றன, அதிக லாபம் கிடைக்கப் போகின்றன. ஆகவே உங்களுக்கு மனநிறைவு தரும் நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு சாதனையாளர், சகலகலா வல்லவன். இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே நடந்தேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிக பொருளாதாரம் உங்களுடைய கைகளிலே புரளக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்கள், உறவினர் அனைவரும் பூரித்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயற்பாடு அமையும். இன்றைய நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக விடிந்திருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்கள், தீர்மானங்கள் அனைத்தும் திட்டமிட்டவாறே நடந்து முடியப் போகின்றன. வியாபாரத்திலோ கல்வியிலோ நீங்கள் மேம்பட்டு நிற்கப் போகின்றீர்கள். ஆகவே உங்களுடைய மேம்பாடு அதிசயிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு நன்னாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. கன்னிராசி அன்பர்களே, புது புது முயற்சி செய்யப் போகின்றீர்கள். அந்த முயற்சிகள் அனைத்தும் ஈடேறப் போகின்றன. அவைகளினுடைய நீங்கள் அதிக லாபம் பெறப்போகின்றீர்கள். புதிய புதிய திட்டங்கள் வகித்து வீடு, மனை, இதுவைகளை கோலக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திட்டமிட்டவாறு நீங்கள் புது புது வேலை திட்டங்களை ஆரம்பிக்க உங்களுடைய எண்ணங்கள் பறக்கலாம். ஆனால் அது நடந்து முடியக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இன்றைய நாளிலே நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. நன்கு திட்டமிட்டு நீங்கள் இன்றைய நாளை நகர்த்துவது மிகவும் சிறப்பானதாகும். துலாராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே மிகச் சிரமங்கள், சிக்கல்கள் உங்களை சூழலாம். அவை இலகுவாக பறந்தோடி போகும். அதனை நோக்கி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. உங்களுடைய கர்மத்திலே நீங்கள் எவ்வளவுக்கு அக்கறை கொண்டு அதை செய்து முடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து திட்டமிட்டு செயல்படுகின்றீர்களோ அத்தனை திட்டங்களும் நன்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கும். சிரமங்கள், சிக்கல்களை தவிர்த்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, முன்கோபம், அதிக துணிச்சலும் உங்களுக்கு உண்டு. அதனால் சிலர் உங்களை தப்பாகவும் தவறாகவும் நினைக்கக்கூடும். ஆகவே நீங்கள் அதனை கண்டு நீங்கள் மனவேதனைப்படக்கூடாது. உங்களுடைய இயல்பான குணத்திலே அவைகளும் அடங்குகின்றன. ஆகவே அவைகளை கட்டுப்படுத்துங்கள். மற்றவர்களுடைய மனம் புண்படும்படி நடப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நீங்கள் ஒரு ஆளுமை உள்ளவர். எல்லாமே என்னால் முடியும் என்ற ஒரு மமதை எண்ணம் உங்களுக்கு உண்டு. ஆகவே எதையும் சாதிக்கக்கூடிய வல்லவராக நீங்கள் இருப்பதனால் ஒரு தான் தோன்றித்தனமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும். அது தவிர்க்க முடியாது. ஆனால் நிதானமாக மற்றவரை புண்படுத்தாமல் உங்களுடைய கர்மத்திலே நீங்கள் கண்ணாக செயல்படுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாகவே அமையும். தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நல்ல செய்திகள் உங்களை வந்தடையப் போகின்றன. நல்ல கர்மங்களை நீங்கள் செய்யப் போகின்றீர்கள். நன்மை தரும் விடயங்களில் நீங்கள் ஈடுபடப் போகின்றீர்கள். மற்றவர்களுடைய காரியங்களில் ஈடுபட்டு அவர்களுக்கு உதவி ஒத்தாசை புரிந்து அவர்களுடைய கர்மங்களை நீங்கள் நிறைவேற்றி வைக்கப் போகின்றீர்கள். உங்களாலான உதவிகளை செய்யப் போகின்றீர்கள். உங்களுக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் முன்னேற்றம் தென்படும். முன்னேற்றம் உண்டு. அதனால் நிறைய மகிழ்ச்சியும் நிச்சயமாக உண்டு. ஆகவே உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நினைவுகள் நிச்சயமாக பிறருக்குதவும் தன்மை மிக விசேஷமாக உங்களை உயர்வுக்கு இட்டுச் செல்லும்.
மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் தீயவர்களுடைய சேர்க்கையை நிதானமாக சிந்தித்து அவர்களை விலக்கி உங்களுடைய கருமத்திலே நீங்கள் கண்ணாக இருக்க வேண்டும். அவர்கள் உங்களை குறுக்கு வழியில் இழுப்பதற்கு முயற்சி செய்வார்கள். கூடாத பழக்க வழக்கங்களில் உங்களை இட்டுச் செல்வதற்குரிய வாய்ப்புகள் வசதிகளை செய்து தருவார்கள். ஆனால் நீங்கள் அப்படி நடந்து விடாதீர்கள். உங்களுடைய எண்ணமும் செயற்பாடும் நேர்மையின் நிதானமுமாக இருக்க வேண்டும். அதனால் நிறைந்த லாபத்தை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். நிறைந்த சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்திலே நன்மதிப்பு தோன்றும். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நீங்கள் சமுதாய மட்டத்திலே ஒரு நல்லவராக தென்படக்கூடிய ஒருவர். நல்லவையே நினைத்து நல்லதையே செய்யுங்கள், நிச்சயம் வெற்றி. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் கடினமாக உழைத்து வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை காணப்போகின்றீர்கள். உங்களுக்கு இன்றைய நாள் மிக கடினமான உழைப்பை நீங்கள் காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நீங்கள் அதிகமாக பாடுபட்டுத்தான் இன்றைய நாளிலே நீங்கள் வெற்றி காணப் போகின்றீர்கள். உங்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. நிச்சயமாக முடிவு உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் முடிவை நோக்கி பயணிக்கும் அந்த இடைப்பட்ட நேரங்களில் நீங்கள் சில கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அதை பொருட்படுத்த மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் மன உறுதி உள்ளவர். ஆகவே அவை பெரிதாக உங்களுக்கு தென்படாது. ஆனால் உங்களுடைய இலக்கு நோக்கிய பயணம் இனிதே நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் சில பொருள் இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். ஏமாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். ஆகவே இன்றைய நாளை நிதானமாக சிந்தித்து திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. மற்றவர்களுடன் சேர்ந்து சில கர்மங்களை செய்யும்போது நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். உங்களை பாதுகாத்து கொள்ள நீங்கள் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இல்லையேல் நீங்களும் அவர்களுடன் சேர்ந்து கூடாத பழக்க வழக்கமோ கூடாத செயல்களிலோ ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். பொதுவாக இளைஞர்கள் மிக கவனமாக உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து நல்லவையை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். அவை உங்களுக்கு நன்கே உதவி புரியக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த சிறப்பான நாளை நீங்கள் சிறப்பாக நகர்த்தி செல்ல வேண்டிய பொறுப்பு கட்டாயம் உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். கேபிட்டல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். மீண்டும் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக பார்த்தீங்கன்னா, நான் காலையில் வரைக்கே வந்து செம குளிராக இருந்தது. அப்படியே பைக்கில் வர்ற டைம் செம குளிராக இருந்தது. அவ்வளோ ஒரு நத்தார் மாதம்ன்றதை அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கு இந்த குளிர். அது மட்டும் இல்லை, நான் நேற்று வந்து நம்ம டவுனுக்கு போன டைம் பார்த்தா எல்லா இடமே இந்த உடுப்பெடுக்கிறதுக்கு வந்து மக்கள் அலமோதிட்டே இருக்கிறாங்க. அந்த கொரோனான்ற விஷயத்தையும் மறந்து நாங்கள் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் வந்து நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் தினத்தையும் நியூ இயர் தினத்தையும் வீட்டில் இருந்த வரை கொண்டாடுங்க. ஏன்னு சொன்னால் கொரோனா வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது. இப்போ பக்கத்தில் நாங்கள் பேசிட்டு இருந்தால் உங்களுக்கு இருக்காத கூட எனக்கு தெரியாது. அவை வந்து 1 மீட்டர் இடைவெளி விட்டு ஆமாம், அது மாதிரி நீங்களும் வந்து யாரு உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலும் அவருக்கு கொரோனா இருக்கு அப்படின்னு சொல்ற எண்ணத்தோடையே நீங்க வந்து அவங்களோட மூவ் பண்ணிக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் இந்த வந்து இப்போ எங்களுக்கு இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பொதுவாக இது வந்தால் பிரச்சனை இல்லாத விஷயம். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வயது வந்தவர்களுக்கு வந்து பெரிய ஒரு விஷயம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், வயது வந்த தாத்தா பாட்டியோட சேர்ந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். அவங்கெல்லாம் மிகவும் அவதானத்தோடு இருக்கணும். என்னோட சொந்த கொரோனா வந்து மரணம் வரைக்குமே எங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஆடைகள் எடுங்க, ஆனால் அந்த சமூக இடைவெளியை பின்பற்றி புத்தாடைகளை எடுத்து அணிந்து ஆலயத்துக்கு சென்று புதிதாக நீங்கள் அந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்றுங்கன்னு சொல்லணும் இல்லையா? நிச்சயமாக. அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க, குளிர்காலம் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட பைக்கில் வர்ற பொழுது நான் என்னடா நுவரெலியா கண்டியில் வர்ற மாதிரியாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சு. இப்போ சாதாரணமாகவே நாங்கள் எல்லாம் வருடத்தில் ஒரு முறையாவது இந்த நுவரெலியா கண்டி கட்டன் இப்படியான இடங்களுக்கு போய் வர்றது வளமை. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் எவ்வளோதான் வேலைப்பழுவு மத்தியில் இருந்தாலும் கூட சில விஷயங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது வளமை, நண்பர்களோடு சுற்றுலா போவது வளமை. அப்படியான விஷயங்களுக்கெல்லாம் இப்பொழுது என்ன சொல்கிறது, ஒரு தடை விதித்திருக்கிறது கொரோனா அப்படின்னு வந்து சொல்லிக் கொள்ளலாம். இது இப்படியாக இருக்கிற பொழுது
நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் கூட பார்த்திருந்தோம். இந்த சுற்றுலா தலங்களை மீண்டும் திறப்பதற்கான ஏதுவான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது அப்படின்னு வந்து எது எப்படியாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய அவதானத்தோடு ஆரோக்கியத்தோடு செயற்பட வேண்டும் அப்படின்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். சந்தைகள் பல மூடப்பட்டிருந்தாலும் கூட இப்பொழுது இந்த புடவை கடைகளுக்குள்ளே அதிகளவான நபர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொல்லினா இந்த கிறிஸ்மஸ் நியூ இயரை நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக புதுசாக உடுப்புகள் எல்லாம் எடுக்கணும், ஆடைகள் எடுக்கணும், அதையெல்லாம் அணிஞ்சு கொள்ளணும், அதை ஃபேஸ்புக்கில் பதிவேற்றம் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் பண்ணணும், இப்படியான பல்வேறுபட்ட விஷயங்களுக்காக நாங்கள் மூடத்தனமாக இன்னமும் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் இருந்து கட்டாயமாக நாங்கள் ஒவ்வொருவருமே விழிப்படைந்து கொள்ள வேண்டும். அடுத்த வருடமும் நாங்கள் கிறிஸ்மஸுக்கு உடுப்பெடுத்துக் கொள்ளலாம், அதே நேரத்தில் நியூ இயருக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இந்த வருடம் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். காரணம் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த பெரியவர்களுக்கு நாங்கள் கொண்டு போய் இந்த கொரோனாவை கொடுப்போமாக இருந்தால் அதன் மூலமாக அவர்களுக்கு மிகப்பாரிய அளவிலான ஆபத்துக்களை உருவாக்கக்கூடிய மாதிரியான ஏதுநிலை உருவாகும். ஆகவே அதில் இருந்து நாங்கள் எங்களையும் எங்களை சூழ உள்ளவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். சரி, இது இப்படியாக இருக்கிற பொழுது இந்த நத்தாரை எப்படியெல்லாம் கொண்டாடுவது, இந்த நியூ இயரை எப்படியெல்லாம் கொண்டாடுவது அப்படின்னு வந்து நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அதே நேரத்தில் இந்த வருஷத்தோட 2019ஆம் ஆண்டு ஆரம்பமான இந்த கோவிட்-19 2020ஆம் ஆண்டும் எங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டுலையாவது இந்த கொரோனா இல்லாமல் நாங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிரார்த்தனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது சைவ சமயத்தில் அதிகளவாக நம்பப்படுகிறது. தனியனே ஒருவர் பிரார்த்தனை செய்வதற்கும் அதுவே குழுவாக சேர்ந்து நாங்கள் கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. கூட்டு பிரார்த்தனை மூலமாக நாங்கள் பல்வேறு நன்மைகளை அடைந்து கொள்ளலாம். அதாவது வந்து ஒருத்தர் ஒரு விடயத்தை ஒரு கதவை தள்ளுகிற பொழுதும் இதுவே ஒரு 10 பேர் தள்ளுகிற பொழுதும் அதற்கான விசை என்பது கூடுதலாக இருக்கும். அதே போலதான் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்வோம். இந்த கொரோனாவிலிருந்து எப்படி எங்களையும் இந்த உலகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளது என்பது தொடர்பாக இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே அதே நேரத்தில் நியூ இயரை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே கொரோனாவிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் அப்படின்ற விடயத்தையும் சொல்லிக்கொள்ளலாம். இன்னொரு விதமாக நாங்கள் பார்க்கிற பொழுது இன்றைய பத்திரிகைகளில் பார்த்த விஷயம் தான் அதை சொல்லுவது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். உணவு பஞ்சம் என்கின்ற அந்த பட்டியலை வெளியிட்டிருக்கார்கள். எந்தெந்த நாடெல்லாம் உணவு பஞ்சத்தில் தவிக்க போகிறது இனிவரும் காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது அதில் எங்களுடைய நாடும் இடம் பிடித்திருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. உலக உணவு நிறுவனம் தான் இதனை வெளியிட்டிருக்கிறது, இந்த பட்டியலை. ஆகவே இதில் இருந்து நாங்கள் நிறைய விடயங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக இதற்கான காரணத்தை எப்படி முன்வைத்திருக்கிறார்கள் சொன்னா, ஒன்று உள்நாட்டு உற்பத்தியினுடைய வேகம் அல்லது உள்நாட்டு உற்பத்தியின் அதிகரிப்பு என்பது குறைவடைந்து கொண்டு செல்லுதல், இன்னொன்று ஏற்றுமதி என்பது தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது. இறக்குமதி பொருட்கள்லாம் அதிகளவாக எங்களுடைய நாட்டுக்கு மோட்டார் வாகனமாக இருந்தாலும் சரி, உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, இந்த இலத்திரனியல் சாதனங்களாக இருந்தாலும் சரி, பல்வேறுபட்ட இறக்குமதி பொருட்களையே நாங்கள் பாவித்து அதற்குள்ளே நாங்கள் பழக்கமாகிவிட்டோம். ஆனால் இனிவரும் காலகட்டங்களில் கொரோனா காரணமாக எவ்வளவு காலத்திற்கு இந்த திறந்த பொருளாதார கொள்கை என்பது ஒரு வித்தியாசமான ஒரு போக்கில் அல்லது தடைப்பட்டிருக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தீர்மானிக்க முடியாத அல்ல அனுமானிக்க முடியாத ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதன் மூலமாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உள்நாட்டு உற்பத்திகளை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். எங்களுடைய விவசாய தொழிலாக இருந்தாலும் சரி, மீன்பிடியாக இருந்தாலும் சரி, அல்லது சிறு சிறு கைத்தொழிலாக இருந்தாலும் சரி, இதனை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த விவசாயம் பற்றி தெரிந்திருக்கும், மீன்பிடி பற்றி தெரிந்திருக்கும், இன்றைக்கு கைத்தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறோம். இந்த கைத்தொழிலையும் அதிகளவாக கையால செய்யப்படக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்களை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அதிலே ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைய தினம் பேசிக்கொள்ள போகிறோம். இளைஞர்கள் மத்தியில் இன்று கைத்தொழில் என்பது வந்து முக்கியமாக வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. என்றால் சாதாரணமாக கொரோனா சம்பந்தமான விஷயத்தில் நிறைய பேர் வந்து தொழில் வாய்ப்பினை இழந்திருக்கிறார்கள். வீடுகளில் இருக்கிறவர்கள் வந்து சாதாரணமாக இந்த கைத்தொழிலை செய்வதன் மூலமாகவே அவர்களுடைய வருமானத்தை ஈட்டிக்கொள்ள கூடியவாறாக இருக்கும். அந்த வகையில் இன்றும் கூட எங்களிடம் ஒரு தலைப்பு இருக்கிறது, இந்த பனைமரம் போற்றுதும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தலைப்பு இருக்கு. அதாவது பனைமரத்தினுடைய பயன்கள், கற்பகத்தரு அப்படின்னு சொல்லி தான் அந்த பனைமரத்தை சொல்லுவாங்க. அதாவது அடியிலிருந்து நுனி வரைக்கும் எல்லா பகுதிகளுமே, பனைமரத்தினுடைய எல்லா பகுதிகளுமே பயன்பாட்டுக்குரியதாகத்தான் இருக்கிறது. சாதாரணமாக மனிதர்களை கூட சொல்லுவார்கள், வாழ்ந்தால் பனைமரம் போலதான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் பனைமரம் வந்து பொதுவாக தண்ணீரை எடுத்துக்கொள்ளாது, தண்ணீரை இல்லாமல் சாதாரணமாகவே வளரக்கூடியதாக இருக்கும். ஆனால் பயன்களை பார்த்தால் நிறைய அப்படியே அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மரமாகத்தான் இருக்கிறது. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அந்த கற்பகத்தரு போல நம்முடைய பூலோகத்தில் குறிப்பிடுவது இந்த கற்பகத்தரு அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த பனைமரத்தை தான் சொல்றாங்க. அதாவது எல்லாவற்றையும் அவருடைய அடியிலிருந்து நுடி வரைக்கும், நான் ஆரம்பத்தில் கூறிய போது எல்லா பகுதிகளையுமே மனிதர்களுக்காக இருக்கட்டும், விலங்குகளுக்காக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் பயன் தரக்கூடிய ஒரு வகையிலாக அதனுடைய எல்லா பாகங்களுமே அமைந்திருக்கிறது இந்த பனைமரம்.
இந்த பனைமரம் நம்மளுடைய தமிழர்களின் அடையாள சின்னமாக காணப்படுகிறது. உண்மையில் கூற வேண்டும், யாழ்ப்பாணத்தின் அடையாளமாகவும் இந்த பனைமரம் காணப்படுகிறது. அதைவிட நாங்கள் பார்க்க போனது ஒவ்வொரு பனைமரத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் அதனுடைய அந்த பனைமரத்தினுடைய அந்த தண்டு இருக்குதானே, அந்த தண்டு வந்து அந்த வீடுகள் மரங்கள் போடுவது, அந்த வீடுகளுக்குரிய கூரை வேகிற அந்த சமயத்துல மரங்களாக பயன்படுத்துகிறார்கள் இந்த பனைமரத்தினுடைய தண்டை. அதாவது இப்ப இருக்கிற காலத்துல நிறைய மரங்கள் எல்லாம் வந்தாலும் நிறைய மாடர்னான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்தாலும் ஆரம்ப காலத்துல இருக்கக்கூடிய அந்த பனைமரத்தினுடைய அந்த பனைமரத்தை பயன்படுத்துவது மிகவும் உறுதியான ஒன்றாக இருக்கிறது. இப்பவும் நிறைய வீடுகளில் பயன்படுத்துறாங்க. இந்த பனைமரம் என்ன சொன்னா அந்த பூச்சிகளுடைய தாக்கத்திலிருந்தெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த பனைமரத்தினுடைய தண்டு. நிச்சயமாக இந்த பனைமரத்தை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட விஷயங்களை சொல்லிக்கொள்ளலாம். வாழ்ந்தால் பனைமரம் போல வாழணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு விதமான சிரிப்பு வந்துச்சு. நிறைய பேர் என்ன பனைமரம் சொல்லி கூப்பிடுறது இப்ப ஞாபகத்துக்கு வந்திருக்கு. உயரமா இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து நாங்க பனைமரம் அப்படின்றது சொல்லிக் கொள்வாங்க. என்னடா பனைமரம் போல வளர்ந்துருக்கிய, பனைமரம் போல வளர்ந்துருக்காளே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிக் கொள்வாங்க. எது எப்படி இருந்தாலும் பனைமரம் போல வாழ பழகி கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கான உதாரணம் என்னன்னு சொன்னா பனைமரத்தினுடைய அத்தனை பாகங்களையும் மனிதனுடைய பயன்பாட்டுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் இதன் மூலமாக நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சாதாரணமாக இந்த பனை ஓலையாக இருக்கலாம், பனைமரமாக இருக்கலாம், பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நொங்காக இருக்கலாம். அந்த நொங்கே கொஞ்சம் காலம் போகிற பொழுது பனம் பழமாக விழுகிற பொழுது அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பயன்களாக இருக்கலாம். பனம்பழம் அது விழுகிற பொழுது அதன் உள்ளே இருக்கக்கூடிய இந்த விதை ஊமல் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள், அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள். இந்த ஊமல்ல இருந்து திருப்ப அதை நாங்கள் பாத்தி கிண்டி அதை போட்டோம்னு சொன்னா பனங்கிழங்கு வரும், அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளாக இருக்கலாம். அந்த பனங்கிழங்கிலிருந்து பனங்கிழங்கு கொஞ்சம் காயம் வச்சோம்னு ஒடியல் கிடைக்கும். இந்த ஒடியல்ல இருந்து கிடைக்கக்கூடிய நன்மையாக இருக்கலாம். இந்த ஒடியல்ல இருந்து மாவாக்கி அந்த ஒடியலை வந்து கூழுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற பொழுது இந்த கூழ் இருந்து பெற்றக்கூடிய நன்மையாக இருக்கலாம். அந்த கூழ் குடிப்பதற்காக செய்யப்படக்கூடிய இந்த பனை ஓலை வடிவிலான இந்த பெட்டிகளாக இருக்கலாம், சொன்னா பனங்களிகளாக இருக்கலாம். இப்படி அத்தனை விஷயங்களும் இந்த பனைமரத்துக்குள்ள இருக்கு. கிட்டத்தட்ட பனைமரத்துல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதன் மூலமாக செய்யக்கூடிய நன்மைகள் நிறையவே இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பனைமரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், பனைமரத்திலிருந்து எப்படியெல்லாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசிக் கொள்ள போகிறோம். இன்றைய நாள்ல தொடர்ச்சியாக வருகிறது. இன்றைய நாள்ல வரலாற்றில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது, யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்றைய நாளில் அதனை தொடர்ந்து மீண்டும் பேசலாம் பனைமரம் பற்றியும் பனைமரத்தினுடைய பயன்கள் பற்றியும். 1885 ஆண்டு இட்டோ குரோபுமி எனும் சாமுராய் வீரர் ஜப்பானிய பிரதமரானார். 1942 இதே நாளில் B-2 ரக ராக்கெட்டுகளை ஆயுதமாக வடிவமைக்கும்படி அடோல்ஃப் ஹிட்லர் உத்தரவிட்டார். 1963 இதே நாளில் உல்லாச பயண கப்பலான லோகோனியா போர்த்துகலுக்கு சொந்தமான மலேரியா தீவுக்கு அருகில் தீப்பற்றியதால் 128 பேர் பலி. 2001 இதே நாளில் ஆப்கானிஸ்தானில் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக பதவி வகித்த புர்ஹானுதீன் ரபானி ஜனாதிபதி ஹமீர் ஹர்சாயிடம் அதிகாரத்தை கையளித்தார். 2018 இதே நாளில் இந்தோனேசியாவில் சுண்டா நீரிணை ஆழிப்பேரலை ஏற்பட்டதில் 430 பேர் வரை உயிரிழந்தனர். 1666 இதே நாளில் சீக்கிய கவிஞர் குரு கோவிந்த் சிங் பிறந்தார். 1911 இதே நாளில் கதிர்வீச்சு வானியலாளர் ஹரோல்ட் ட்ரெஃபர் பிறந்தார். 1955 இதே நாளில் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மனிய அமெரிக்க மருத்துவர் தோமஸ் சி சுதோப்ஸ் பிறந்தார். 1419 எதிர் திருத்தந்தை 23ஆம் ஜோவான் இறந்தார். 1936 சோவியத் ரஷ்ய எழுத்தாளர் நிக்கோலாய் ஆஸ்ட்ரோவ்ஸ்கி இறந்தார். 1988 இதே நாளில் பிரேசில் தொழிற்சங்க தலைவர் செயற்பாட்டாளர் சிகோ மெண்டிஸ் இறந்தார்.
இன்றைய நாளில் பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக. அந்த வகையில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயம் என்று பார்க்கும்போது இந்த பனை மரத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த பனை மரம் என்று சொல்லும்போது எல்லாருமே நாங்கள் பனை மரம் என்று சொல்லுவோம். உண்மையில் நாங்கள் பார்க்க போனால் அது மரமே இல்லை, ஒரு புல் வகையை சேர்ந்த ஒரு தாவரமாகத்தான் இருக்கிறது இந்த பனை மரம். பனை மரம் ஒரு ஆணிவேரில் நாரூறு வேர் தாவரமாக காணப்படுகிறது. அதாவது நிறைய கிளைகள் இல்லாமல், கிளைகள் இருக்கின்றது மற்றது ஆணிவேர் இருக்கிற தாவரத்தை விட இது கிளைகளிலே கிட்டத்தட்ட 30 மீட்டர் வரை நேராக வளரக்கூடிய ஒரு தாவரமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும், இது ஒரு புல் வகையை சேர்ந்தது. சாதாரணமாக எல்லாரும் பனைமரம் என்று சொல்லி வருவது வழக்கம். ஆனால் உண்மையில் இது ஒரு புல் வகையை சேர்ந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதனுடைய பயன்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இதனுடைய பனைமரத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய இந்த சலாகை இருக்குதானே, அதை பயன்படுத்தி நிறைய வீடுகள் கட்டுவாங்க, நிறைய கட்டடங்கள் கட்டுவாங்க. ஏன்னா அந்த பூச்சி தாக்கத்தில் இருந்தெல்லாம் மிகவும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கிறதால அதை பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர். எனக்கு மிக உறுதியாக இருக்கும். எவ்வளவு பெரிய கட்டிடமாக இருந்தாலும் அந்த பனைமரத்தின் சலாகையை நாங்கள் பயன்படுத்தும் போது ஒரு பயம் இல்லாமல் ஒரு உறுதியான தன்மையை அது பேணக்கூடியதாக இருக்கிறதால இந்த பனைமரத்தை நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த துலா இருக்குதானே, இந்த துலாவிலையும் இந்த பனைமர சலாகையை வச்சு தான் செய்கிறாங்க. என்ன சொன்னால் உறுதியாக இருக்கும். நிறைய மரங்கள் வந்து தண்ணி பட்டாலும் உக்கி விடக்கூடிய தன்மை வந்து வெகு சீக்கிரத்தில் வந்துடும். இந்த பனைமரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அதனால இந்த துலா கிணத்துலேருந்து இப்போ எல்லாம் வந்து மோட்டர் வச்சு எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த குழாய் கிணறுகள்லாம் பொதுவாக எல்லா இடத்துலையுமே காணப்படுது. ஆனால் ஆரம்ப காலங்களில் வீட்டுக்கு வீடெல்லாம் கிணறு காணப்படாது. ஒரு சமூகத்துக்கு பொதுவாக ஒரு கிணறு இருக்கும். அந்த இடத்துல போய் இப்படி பெண்களுடைய தண்ணி அல்ற அழகே ஒரு தனி அழகாக தான் இருக்கும். அந்த பழைய கால சமுதாயத்துக்கு போகும்போது அப்படியே துலாவில் போட்டு அப்படியே வாலி வரைக்கும் இப்படி அல்ற டைம் அதை பார்க்கும்போதே நல்லா இருக்கு. நான் கூட இந்த துலாவில் முதல் தடவை எனக்கு அள்ள தெரியாம தான் இருந்தது. பிறகு நான் கேட்டு அப்பாவிடம் கேட்டு தான் அது எப்படி அல்றதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்தேன். மிகவும் உடம்புக்கு வந்து எக்ஸசைஸாக உடற்பயிற்சியை தரக்கூடிய ஒன்றாக இந்த துலா இருந்தது. இந்த துலா செய்யறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இந்த பனை மரத்தால் ஆடப்பட்ட துலா தான் இங்க பயன்படுது இல்லையா யாசோ? நிச்சயமாக. அதாவது வந்து இந்த துலா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும், என்னடா துலாண்டா என்ன? கிட்டத்தட்ட ஒரு பாட்டி வயசுல இருக்கிறபடியா அவங்க துலா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க நேரடியாக துலா மீது துலால இருந்து அள்ளி இருக்காங்க, தண்ணி எல்லாம் அள்ளி இருக்காங்க. அப்படியான அனுபவம் எல்லாம் கிடைச்சிருக்கு. நானும் இந்த துலா மூலமாக தண்ணி அள்ளின அனுபவம் இருக்கு. அது வந்து வித்தியாசமா இருக்கும். அதை கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்து அமர்த்துவோம், அதுக்கு பிறகு ஜாலியா மேல வந்துடும். அதை எடுத்து நாங்கள் பயன்பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கு. இது ஆரம்ப காலகட்டங்கள் எப்படின்னு சொன்னா இந்த விவசாயம் செய்வதற்காக துலா மிதிக்கிற அப்படின்ற ஒரு சம்பிரதாயமே இருந்தது. கிட்டத்தட்ட அது வந்து ரெண்டு பேர் தேவையா இருக்கும். ஒருத்தர் மிதிக்க, இன்னொருவர் வந்து தண்ணியை எடுத்துக்கொண்டு ஊத்துற மாதிரியாக ஒரு செட்டப்ல இருந்திருக்கும். இந்த துலா பற்றி எங்களை விட உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில வேளைகளில் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறியவர்கள் என்னடா இது துலா அப்படின்னு சொன்னா கட்டாயமாக உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. எங்களுடைய பண்பாடு சார்ந்து பழக்க வழக்கம் சார்ந்து பழையவற்றையெல்லாம் நாங்கள் மீள புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய இனம், எங்களுடைய அடையாளங்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளப்படும் அப்படின்ற விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். சரி, இந்த துலாவுக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பனைமரம் ஆக இருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் வீடு கட்ட வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக தேவையான மிகப்பெரிய ஒரு மூலப்பொருள் என்னன்னு சொன்னா இந்த பனைமரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது இன்றைக்கும் வந்து சில வேளைகளில் இந்த வீடுகளை கட்டுகிற பொழுது கம்பிகள் பயன்படுத்துவது இல்லைன்னு சொன்னா வேறு உபகரணங்கள் பயன்படுத்துவதை விடுத்து பெரியவர்கள் என்ன சொல்வார்கள்னு சொன்னா பனைமரம் பயன்படுத்துவோம், அது வந்து வீட்டுக்கு அழகாகவும் இருக்கும், உறுதியானதாக இருக்கும், ஆரோக்கியமிக்கதாக இருக்கும் அப்படின்றதுக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த பனைமரத்திலையும் சொல்லுவார்கள் எப்படி நல்ல கருப்பு கலர்ல இருக்குமா இருந்தா அதுதான் வந்து உறுதியான பனைமரமாக இருக்கும். இது வெள்ளை மரத்துல இருக்குமா இருந்தா அது வந்து சோத்தி அப்படின்னு வந்து சொல்லுவார்கள். ஆகவே இது வந்து பனைமரத்தை பாவித்தவர்களுக்கு அல்லது பனைமரம் தொடர்பாக அறிந்திருக்கக்கூடியவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த வழக்கு மொழி சொல்லாக இருந்து கொண்டிருக்கிறது. கம்பீரமான மரம் வேணும்னு சொன்னா அது வந்து பனைமரத்துல கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய பனைமரத்தை பாவித்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சரி. இதுவே வந்து நாங்க வீடுகளுக்குள்ள ஓடு போடுறதுக்காக அந்த சிலாகை பயன்படுத்துவோம். கொஞ்சம் மெல்லிய சைஸ்ல இருக்கக்கூடிய அதை வந்து சிலாகை என்ன செய்வோம், மற்றது கொஞ்சம் பெரிய மரம் பனை மரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நாங்கள் வீடுகளில் இந்த கதவுகள் எல்லாம் யோசிச்சிருப்போம். கதவுகளில் வச்சு இருக்கக்கூடிய ஆணிகள் வந்து சில வேளைகளில் கருப்பு கலர்ல இருக்கும். அந்த ஆணி என்ன எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அதுவும் வந்து இந்த பனைமரத்துல என்ன எடுக்கிறாங்க, பனைமரத்துல இருந்து செதுக்கி அந்த சின்னதா ஆணி மாதிரியாக எடுத்து அதை அந்த கதவுகளுக்குள்ள இறக்கி கொள்வார்கள். ஆகவே பனைமரத்துல இருந்து எக்கச்சக்கமான விஷயம் எங்களுடைய வீடுகளுக்கு தேவையான வீட்டு தளபாட பொருட்களாகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுவே சில வேளைகளில் வாங்குகள் அடிக்கிறோம் இல்லைன்னு சொன்னா மேசைகள் தேவையாக இருக்கிற பொழுதும் அதற்கும் இந்த பனைமரத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட பனைமரத்தாலேயே வீடுகள் அமைத்த ஒரு
சம்பவங்கள் இருக்கிறது. அந்த வடலி எப்படின்னு சொல்லிடுவாங்க, வடலியிலிருந்து வரக்கூடிய அந்த தண்டு, அந்த பனை ஓலையோடு சேர்ந்த மாதிரியான தண்டு, அந்த தண்டுகளை வைத்து அதாவது இந்த எங்களுடைய கூரைகள் அமைப்பதாக இருந்தாலும் சரி, அதற்கு மேலே பனை ஓலைகள் வேயப்பட்ட குடிசைகள் எல்லாம் இருந்திருக்கிறது. இது தமிழர்களுடைய பண்பாட்டு பாரம்பரிய விழுமிய பண்பாடுகள்ல ஒரு அடையாளமாக ஆரம்ப கால தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் பேணப்பட்ட ஒரு விஷயம். ஆரம்பத்துல இந்த புயல் மழை வெயில் காலங்கள்ல இருந்து கூட பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த பனைமர ஓலைகள் இருந்தது என்று சொன்னால் அது சொல்றதுக்கு மிக இல்லை. இன்றைக்கு சாதாரணமாக போடுற இந்த சீட்டெல்லாம் கூட இந்த புயலுக்கெல்லாம் பறந்து போகக்கூடிய சாத்தியப்பாடுகள் எல்லாம் இருக்கு. ஆனா ஆரம்பத்துல இந்த பனை ஓலைகளை வச்சு வேகிறது அவ்வளவு நேர்த்தியாக வேய்ந்திருப்பார்கள் என்று தான் சொல்ல வேணும். இந்த இப்ப வந்து எல்லாருமே தனித்தனிய மொபைல் அப்படி இப்படின்னு சொல்லி நவீன உலகத்துக்குள்ள போன ஆரம்ப காலத்துல பார்க்கும்போது இந்த பனை ஓலைகளை வேயக்க அந்த கூலிக்கெல்லாம் வாக்குல கூப்பிடுறது இல்லை, அப்படியே உறவினர்கள் எல்லாம் அப்படியே சேர்ந்திருந்து அப்படியே பாட்டு பாடி அப்படியே கதைச்சிட்டு அந்த கூரை வேஞ்சு கொண்டு இருக்கிற அந்த நேரம் வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமாக தான் இருந்தது. இந்த பனைமரத்தினால அடுத்தடுத்து பார்க்க போய்க்க எங்களுடைய உறவுகள் வந்து பலப்பட்டதுன்னு தான் நாங்க சொல்ல வேணும். அது மட்டும் இல்லை, இந்த பனம்பழத்தை வச்சுக்கொண்டு சின்ன வயசுல எல்லாம் விளையாடுவாங்க, அந்த வண்டில் மாதிரி எல்லாம் கட்டி விளையாடுவாங்க. நண்பர்களிடத்துல வந்து இந்த கால சமுதாயத்தினரிடம் வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு விளையாட்டுகளும் காணப்படுகிறது இல்லை. எல்லாரும் வந்து தனியிருந்து ஒரே வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, ஒரு தனியே அப்படின்னு சொல்ற சமூகத்துக்குள்ள தான் இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நண்பர்களோட சேர்ந்து கதைக்கிற ஒரு சிச்சுவேஷனை பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆரம்ப காலத்துல பார்க்க போனா வெளியில எல்லாரும் விளையாட போனா தான் அம்மா அப்பா கூட்டிட்டு வருவாங்க வீட்டுல, வெளியே போய் விளையாட வீட்டுல கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல பார்க்கும்போது எல்லாரும் தனியே தான் இருக்கிறாங்க. வெளியே போய் கொஞ்சம் விளையாடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு வந்து இந்த சமூகம் வந்து அப்படியே நவீனமயப்படுத்தப்பட்டிருக்குன்னு தான் சொல்ல வேணும். அதுலேயும் இந்த குறிப்பா இந்த நொங்கல இருந்து அந்த நொங்கெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வர அந்த கோதுல இருந்து வண்டி கட்டி அப்படி உருட்டிட்டு போவாங்க. அதை பார்க்க நல்லா இருக்கும். நான் அதுல விளையாடுனதுல எங்களுடைய காலத்துலயும் வந்து அது அப்படியே மாறி போயிட்டு, ஆனா விளையாடுறது நான் பார்த்துருக்கிறேன். எந்த மாதிரி வீடியோஸ் சம்பந்தமான விஷயங்களை தான் நானும் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சிறுவர்கள் மத்தியில இன்றைக்கு வந்தா கூட ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் நீங்க சொல்லுறபடிதான் எனக்கு ஞாபகம் வந்து இந்த வீடுகள் அமைக்கிறது மாதிரியாக வீட்டை சுத்தி வேலி அமைப்பாங்க. அதுக்கும் வந்து இந்த பனை ஓலைகள் மிகச்சிறப்பான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. எப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கும் வந்து அந்த பனை ஓலை அப்படியே அந்த தண்டை வெட்டி தண்டை கீழே அடிச்சுட்டு மேல வந்து பனை ஓலை அடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்க்க அழகாக இருக்கும். அதை வந்து இராணுவத்தினர் மிகச்சிறப்பாக செய்திருப்பார்கள். கடந்த காலகட்டங்களில் நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுடைய வீடுகள் எல்லாம் மதிலாக மாறுகிற பொழுது அவர்கள் இப்படியான பல்வேறுபட்ட இயற்கை அழகு சாதனங்களை வைத்துக் கொண்டு சில விஷயங்களை எல்லாம் செய்திருப்பார்கள். சில விஷயங்கள் அவர்கள்ட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மாதிரியாகவும் இருந்து கொள்ளும். அதே நேரத்தில் இந்த பனை ஓலை மூலமாக இன்னும் பல விஷயங்களை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இந்த பெட்டி இழைத்தலாக இருந்தாலும் சரி, கடகம் இழைத்தலாக இருந்தாலும் சரி, இப்படியான பல்வேறுபட்ட விஷயங்களுக்காக இந்த பனை ஓலைகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பனை ஓலைகளை வைத்துக்கொண்டு நிறைய கண்காட்சிகளை அலங்கரித்திருக்கிறார்கள். அதுல வந்து கிளி செய்கிறதாக இருந்தாலும் சரி, வெவ்வேறு உருவங்கள் செய்கிறதாக இருந்தாலும் சரி, இப்படியான பல்வேறுபட்ட விஷயங்களை செய்திருக்கிறார்கள் இந்த பனை ஓலையை வைத்துக்கொண்டு. பனை ஓலைகள் சம்பந்தமான கண்காட்சிகளுக்கெல்லாம் நீங்க போகிற பொழுது சிறுவர்களையும் அழைத்து செல்லுங்கள். எப்படியெல்லாம் எங்களுடைய ஆரம்ப காலகட்டங்களில் முன்னோர்கள் தங்களுடைய பல பொழுதுபோக்குகளை சிறப்பாக பயன்படுத்தினார்கள், ஆரோக்கியமாக பயன்படுத்தினார்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த பண ஓலைகளால் செய்யப்பட்ட பைகள் என்னும் போது வந்து இப்போ எல்லாமே இந்த பொலித்தீன் பேக்ஸாக தான் வந்திருக்கு. ஆரம்ப காலத்தில் எங்களுடைய தாத்தாவுடைய காலத்தில் தாத்தா பயன்படுத்திய அந்த பெட்டி, அந்த காசுகள் வந்து சேமிச்சு வைக்கிறதுக்கான அந்த பெட்டியை இன்னும் வந்து எனக்கு எங்களுடைய அத்தை வந்து காட்டியிருந்தார். அதை நான் நேரில் பார்க்க ரொம்பவுமே அழகாக இருந்தது. இப்போ வந்து எல்லாருடைய பழக்கமுமே வந்து இப்போ பர்ஸ் வச்சிருக்கிறது, மற்றது பொலித்தீன் பேக்ஸ் வச்சிருக்கிறது, அந்த மாதிரியான பழக்கத்துக்கு அப்படியே மாறிட்டு போகிறாங்க. அந்த பொலித்தீன் பைகளை வந்து சரியாக பாவிக்கிறதும் இல்லை. அதனுடைய பழக்கம் அதிகரித்து கொண்டு போகிறதால அப்படியே சூழலும் வந்து மாசடைகள் ஒரு சந்தர்ப்பம் தான் அதிக அளவில் காணப்படுது. ஆனால் இந்த பணம்பொருள் வச்சு சில அந்த பெட்டிகளாக இருக்கட்டும், கடகங்களாக இருக்கட்டும், மற்றது வந்து இந்த சுலகு இருக்குதானே, இப்பயும் வந்து இந்த சுலகு வந்து பயன்பாட்டில் இருக்கு. எங்களுடைய வீட்லேயும் இருக்கு இந்த சுலகு வந்து இந்த எங்களுடைய அரிசி அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பிழைச்செடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றளவிலும் பார்க்கக்கூடிய ஒரு சில விடயங்களாகத்தான் காணப்படுகின்றன. ஆனால் ஆரம்பத்திலிருந்து வரக்கூடிய நிறைய விடயங்கள் இன்று மருவி அப்படியே இல்லாமலே போய்கொண்டிருக்கிறது. இந்த பனைமரத்தினுடைய சொல்லுகிற சாப்பாட்டு விஷயங்களுக்கு வருகிறது கட்டாயம் எங்களுடைய யாழ்ப்பாணத்தவர்கள் கம்பீரமாக சாப்பிடக்கூடிய புட்டு, அந்த புட்டு பற்றி நிறைய விஷயங்கள் பேசி இருக்கிறார்கள். நிறைய பிரச்சனைகள் எல்லாம் உருவாகி இன்றைக்கு வந்து ஃபேஸ்புக் தளங்களையும் உலகளாவிய ரீதியிலையும் எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு தேசிய உணவு யாழ்ப்பாண
யாழ்ப்பாணத்தவர்களுடைய தேசிய உணவு எதுன்னு சொன்னா இந்த புட்டு அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த புட்டா விற்கிறதுக்கும் நீத்துப்பட்டி என்ற ஒரு விஷயம், அதுக்கும் வந்து பனை ஓலை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற விஷயத்தை நாங்க கொஞ்சம் கெத்தா சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னா புட்டு சாப்பிட்டே கொரோனாவில இருந்து நாங்க எல்லாம் தப்பிச்சு வாழ்ந்தோம். ஆனா இன்றைக்கு எங்களுடைய இடங்களையும் வந்து இந்த கொரோனா ஆக்கிரமிச்சிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த புட்டா விற்கிறது அது மாத்திரம் இல்லாம இந்த சுலகு இப்படியான விஷயங்கள், ஆகவே சமையல் உபகரணங்களாகவும் சமையலுக்கு தேவையான இந்த பொருட்களாகவும் இந்த பனை ஓலையிலே செய்யப்பட்ட நிறைய விடயங்கள் பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், இந்த விளையாட்டு பொருட்கள் பற்றி நீங்க பேசுகிற பொழுது நொங்கு அந்த அதுல வந்து இருக்கக்கூடிய இந்த ஊமல் அப்படின்னு சொல்லிடுவார்கள். இந்த பழத்திலிருந்து வரக்கூடிய விதை அதை வச்சுக்கொண்டு என்ன செய்வார்கள் சொன்னா பழம் பொறுக்குதல் அப்படின்ற ஒரு விளையாட்டு. இது வந்து நர்சரியில முன்பள்ளியில படிக்கிற பொழுது இதை பயன்படுத்திக் கொள்வாங்க. அதை வந்து கலர் டிஷ்யூ எல்லாம் ஒட்டி அதை கொண்டு போய் ஒரு வாளிக்குள்ள போடக்கூடிய மாதிரியான விளையாட்டு. இதுவே கொஞ்சம் நாங்கள் வளர்ந்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிற காலகட்டங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா கிரிக்கெட் விளையாடுறதுல கொஞ்சம் ஆசைப்படுவோம். ஆனால் கிரிக்கெட் வெட் வாங்குற அளவுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லாத காலகட்டங்களில் என்ன செய்வோம்னு சொன்னா இதே அந்த பணம் மட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பணம் மட்டை எடுத்து அதை வந்து பெட்டாக்கி அதன் மூலமாக நாங்கள் எல்லாம் கிரிக்கெட் விளையாடின ஒரு காலகட்டம் இருந்து வருகிறது. அதை இப்பவும் ஞாபகப்படுத்தி பார்க்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதான் ஃபேஸ்புக்கில் ஒரு மீம் ஒன்று பார்த்துருந்தேன். எப்படி சொல்லினா 10 பேர் சேர்ந்து காசு போட்டு ஒரு பந்து வாங்கி அன்றைக்கு வந்து 10 பேர் விளையாடினோம். ஆனால் இன்றைக்கு வந்து ஒருத்தனிடையே 10 பந்து 100 பந்து வாங்குற அளவுக்கு காசு இருக்கு. 10 பேர் சேர்ந்து விளையாடுறதுக்கு ஆக்கள் இல்லை என்ற மாதிரியாக போட்டிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் மனவேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்றைக்கு எல்லாத்தாலையும் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம், இடத்திறனால வளர்ந்துருக்கிறோம், பணம், பொருளாதாரம், சொத்துக்கள் இவை எல்லாவற்றாலையும் வளர்ந்திருக்கிறோம். ஆனால் ஆரோக்கியம் என்றது வந்து எங்களுடைய மனதுகளில் இல்லை, சந்தோஷம் என்பது எங்களுடைய மனங்களுக்குள்ள குடிகொள்ளவில்லை அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே எது நடந்தாலும் கூட எங்களை சூழ இருக்கக்கூடியவர்களை சந்தோஷப்படுத்தி நண்பர்களோடு உறவினர்களோடு மகிழ்ந்து இருத்தல் தான் உண்மையான ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக குரல் சொல்லும் கதை இது முடிச்சுட்டு வாங்க. இதை பற்றியும் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ள போகிறோம். குரல் சொல்லும் கதை பகுதியோடு தயாராக இருக்கிறார் எங்களுடைய தமிழறிஞர் பேரறிஞர் KV குணசேகரம் ஐயா. எனைத்தாலும் நல்லவை கற்க அனைத்தாலும் ஆன்ற பெருமை தரும். எனைத்தாலும் நல்லவை கற்க அனைத்தாலும் ஆன்ற பெருமை தரும். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான காண்ட வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 42ஆம் அதிகாரமான கேள்வி என்ற அதிகாரத்தின் 6வது குரலுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த 6வது குரல் என்ன சொல்கின்றது என்றால், ஒரு பெரியவர் சொல்கின்ற சிறிய வார்த்தைகளாக இருந்தாலும் அது தேவைக்கு ஏற்றபடி பெருமைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதனால் பெரியவர்கள் சொல்வதை சிறிது பெரிது என்று நினைக்கக்கூடாது. அது எப்பவும் நல்ல விதத்தான் கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ பொன்னுத்துறை அதிபர் அடிக்கடி இவனுக்கு சொல்லுவார். என்னென்று சொன்னால் தர்மலிங்கத்துக்கு சொல்லுவார், மகனே உண்ட பிள்ளைகள் நன்றாக படிக்கின்றன, நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறாய், பிள்ளைகளை தவம் இருந்து தான் பெறுவதென்று சொல்லுவார்கள். அதனால் உன்னுடைய பிள்ளைகள் உன்னை காப்பாற்றுவார்கள். ஏனென்று சொன்னால் அவ்வளவிலே அவர்கள் நல்ல கற்றறிந்தவர். மூத்த மகள் மிகவும் கெட்டிக்காரிய ஆசிரியராக பணிபுரிகிறாள். அவளுக்கு நல்ல இடத்துல ஒரு திருமணத்தை செய்து கொடுத்துட்டு, ஏனென்று சொன்னால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை திருமணத்தில் தான் தங்கி உள்ளது. நன்றாக ஆய்வு செய்து செய். இப்போ 30 வயது ஆயிட்டது, இவ்வளோ நாளும் பெருசாக உன்னட்ட ஜீதனம் இல்லை என்றதுக்காக பெரிதாக பேசி வரவில்லை. இனி அவள் ஒரு ஆசிரியர் என்றபடினால் அவளுக்கு தகுதியான ஒருவனும் வந்து சேரவில்லை. இப்போ வந்து சேர்ந்திருக்கிறவன் தகுதியானவனாக இருக்கிறான் என்று சொன்னாலும் நீ நன்றாக விசாரித்து பார். ஏண்டா முன்னுக்கு பொன்னுத்துறை அதிபர் வெளியில் போகிறது, வேற்றூருக்கு போகிறதுக்கும் முன்னுக்கே இந்த பிரச்சனை தொடங்கிட்டுது. கல்யாண பிரச்சனை தொடங்கினவனால அவன் தர்மலிங்கம் போய் பொன்னுத்துறை அதிபர்கிட்டையும் கதிரேசன்கிட்டையும் தான் எந்த ஆலோசனையும் கேட்குறது. அப்போ இருவரும் அதை தான் சொன்னார்கள், என்னென்னா ஆறுதலாக இருந்து செய், படிவாக விசாரி, இது திருமண விடயம் 1000 காலத்து பயிர் ஆனபடியால் ஆறுதலாக நிதானமாக பொறுமையாக விசாரித்து செய், அவசரப்படாத. இதில் அவசரப்படுறதுக்கு ஒன்றுமில்லை, ஒன்று போனால் இன்னொன்று வரும். ஒருவரையும் இறைவன் தவிக்க விட்டதில்லை, சூடி சேர்க்காமல் விட்டதில்லை. சிலர் திருமணமாகாமல் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கும். தகுதி பார்ப்பார்கள், சாதி பார்ப்பார்கள், சமயம் பார்ப்பார்கள், எத்தனையோ எல்லாம் பார்ப்பார்கள். அப்போ அவற்றால் தான் ஊரில் பலரின் திருமணம் தள்ளி போய் கொண்டிருக்கு. ஆனபடியால் நீ அப்படியெல்லாம் பாராத நல்ல முறையில் விசாரித்து செய்யன்னு சொன்னவர். அப்போ உடனே அவன் யாருக்கு
உடனே தர்மலிங்கத்துக்கு அதுதான் நினைக்கு வந்தது. அதிபர் சொன்ன வார்த்தை பொன்னான வார்த்தை. அந்த வார்த்தை சின்ன வார்த்தை தான், ஆராய்ச்சி செய், பொறுமையாக இதுகள் தான் சொன்னவர், வேறு ஒன்றும் சொல்லல. வடிவாக ஆராய்ச்சி செய், திருமண விஷயம் மிகவும் முக்கியமானது, ஆயிரங்காலத்து பழியில் ஆனபடினால அதை ஆராய்ஞ்சு ஆறுதலாக பொறுமையாக செய்யன்னு சொன்னவர். அது ஒரு சின்ன விடயம். ஆனால் இப்போ பார்க்குற பொழுது அது மிகப்பெரிய பலனை தந்துருக்கு. ஏனென்று சொன்னால் இவனை வந்து சொன்னவனும் அவ்வளவு திறமானவன் அல்ல. இருப்பினும் ஒருவன் ஒன்றை சொன்னால் அதை செவிமடுத்து ஆராய வேணும். அதை ஆராய்ந்து நல்லதென்று சொன்னால் ஏற்கலாம், கெட்டதென்று சொன்னால் விலத்தி விடலாம். அதுக்காக நாங்கள் கோபப்படவோ துயரப்படவோ துன்பப்படவோ தேவையில்லை. இப்போ ஒரு விடயம் எதை கேள்விப்பட்டாலும் நாங்கள் அதை ஆராய்வு செய்ய வேணும், பொறுமையாக ஆறுதலாக. இப்போ என்ன திருமணம் 30 வருடம் ஆயிட்டது, பல வருடமாக தடப்பட்டது, இன்னும் ஒரு 6 மாதம் தடப்பட்டால் என்ன என்று தர்மலிங்கம் நினைத்தான். மீண்டும் சந்திப்போம். தொடர்ச்சியாக நாங்கள் குரல் சொல்லும் கதை பகுதியின் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக பார்க்கிற பொழுது இந்த வணக்க கபிரில் குரல் சொல்லும் கதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு பகுதி. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இவ்வளவு தூரத்துக்கு குரல் இவ்வளவு காலத்துக்கு நின்று நிலைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இவரும் காலகட்டங்களுக்கும் போய் சேரும் அப்படின்னு சொன்னால் அதற்கும் காரணம் இந்த பனைமரம் தான் அப்படின்னு வந்து சொல்லிக்கொள்ளலாம். காரணம் என்னன்னு சொல்லிட்டோம்னா, இந்த ஆரம்ப காலகட்டங்களில் பாடல்கள் எழுதுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஏடு இந்த பனை ஓலை சுவடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பனை ஓலைகளில் ஏணிகள், அதாவது ஆணிகள் மூலமாக எழுதினது தான். அது வந்து மறுவி அது வந்து புத்தகங்களில் அச்சேற்றப்பட்டு இப்பொழுது அது அடுத்த கட்டங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. யூடியூப் தளங்கள்லையாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லி PDF முறையாக நாங்கள் இப்போ கம்ப்யூட்டரில் வச்சிருக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஃபோனில் நாங்கள் வச்சிருக்கிறதா இருந்தாலும் சரி, இப்படியான விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறோம்னு சொல்லினா ஆரம்ப காலகட்டங்களில் பயன்படுத்திய அந்த பனை ஓலைகள் தான் காரணம் என்று சொல்லினா, இந்த பனை ஓலைகள் எவ்வளவு தூரத்துக்கு நன்மை தரக்கூடியது, எவ்வளவு தூரத்துக்கு அழிந்து போகாமல் நாங்கள் பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பேசியிருக்கிறோம். தலைமுறைகள் தாண்டியும் இதை கொண்டு செல்கிறோம் என்று சொல்லினா இதற்கும் அடிப்படை காரணமாக இருந்தது பனை ஓலைகளாகத்தான் இருந்திருக்கிறது. இன்றைய காலங்களில் பார்க்க போனால் இந்த காகிதங்கள் தான் எல்லாரும் எழுதுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய இந்த குரல், அதாவது எங்களுடைய திருக்குறளாக இருக்கட்டும், ஆரம்ப காலத்தில் எங்களுடைய இந்த ஒவ்வொரு பாட்டுகளாக இருக்கட்டும், ஔவையாருடைய பாட்டுகள் எல்லாமே வந்து இந்த சுவடுகளில், ஓலைச்சுவடிகளில் தான் எழுதி வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டதாக இருந்தது. ஏனென்றால் இந்த நான் ஆரம்பத்துக்குரிய இந்த பூச்சி தாக்கங்கள் இருந்தெல்லாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒன்றாக இந்த பனைமரத்தினுடைய பகுதிகள் எல்லாம் காணப்படுகிறதால் தான் அவர்கள் இந்த பனை ஓலையை தான் இன்றைய நாங்கள் காகிதங்களாக பயன்படுத்துவது போல அன்றைய காகிதங்களாக பயன்படுத்தப்பட்டது இந்த ஓலைச்சுவடிகள் தான். ஜஸ்ட் நீங்கள் கூறியது போல அதனால் அந்த ஓலைச்சுவடிகளில் இந்த திருக்குறளை பார்க்க போனால் ஒவ்வொரு ஓலைகளிலும் அந்த ஒவ்வொரு குறள்களை எழுதி வைத்திருந்தார்கள் என்று நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். மிகவும் அந்த அற்புதமான ஒரு படைப்பு, கடவுளுடைய படைப்புன்னு தான் கூற வேண்டும். இந்த பனைமரத்தினுடைய ஓலைகள் அவ்வளவு பூச்சி தாக்கத்திலிருந்து பாதுகாப்பாக இருந்தமையால் தான் இன்று வரைக்கும் எங்களுடைய இந்த எங்களுடைய ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய வரலாறுகள் ஒவ்வொன்றாக இருக்கட்டும் எங்களால் அறியக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக. ஆகவே இந்த பனைமரம் என்பது சாதாரண ஒரு விஷயமாக நாங்கள் கடந்து விட முடியாது. பனை ஓலை தானே அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போக முடியாது. காரணம், அவ்வளவு தூரத்திற்கு அத்தனை விஷயங்களையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் எங்களுடைய முன்னோர்கள். அதையும் ஆரோக்கியமான விதத்திலே பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தபூர்வமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுகிறது. சரி, இது இவ்வாறாக இருக்கிற பொழுது இந்த பனை ஓலை சுவடிகள் மூலமாக இப்படியான பல்வேறுபட்ட நன்மைகள் இருந்தாலும் கூட இந்த பனம்பழம் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த பனம்பழத்தை சனியனை எடுத்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அதை வந்து களிவடிவமாக பனங்களியாக ஊற்றி பனாட்டுன்னு சொல்லி அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதுவே அப்படி இல்லைன்னு சொல்லினா இது வந்து ஆரம்ப காலகட்டங்களில் இந்த சவர்க்காரங்கள், செம்பு இப்படியான விடயங்கள் பயன்படுத்துவதற்கு முன்னர் ஒரு என்ன சொல்றது, உடைகளை துவைக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கெல்லாம் பயன்படுத்திய ஒரு சாதனமாக இந்த பனம் பழத்தை சொல்லிக் கொள்வார்கள். பனம் பழத்தை போட்டு அதன் மூலமாக இந்த உடைகளை உலர்த்தி கொள்வார்கள். இதுவே சில வேளைகளில் கொடியில காய போடுகிற பொழுது மாடெல்லாம் அந்த உடைகளை எடுத்த சம்பவங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி எங்களுடைய பெரியவர்கள் சொல்லி, எங்களுடைய தாத்தா பாட்டி அவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன, பனம்பழத்தை மாடு விரும்பி சாப்பிடும். இந்த பனம்பழத்தால துவைக்கப்பட்ட உடைகள்லையும் அந்த பனம்பழத்தினுடைய அந்த மனம் ஒன்று தங்கி இருக்கும். அதனால அந்த உடைகளை எல்லாம் சில வேளைகளில் மாடு கிழிக்கிற மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்ற மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே இந்த பனங்களி கொஞ்சம் பனங்களி எல்லாம் எடுத்த பிறகு வரக்கூடிய அந்த ஊமல்னு சொல்லிடுவார்கள். அந்த ஊமல்ல இருந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, ஊமலை வெட்டி எடுத்தோம்னு சொன்னா அதுல இருந்து பூரான்கள்,
அதுவே அந்த ஊமலை வெட்டாமல் நாங்கள் கொண்டு போய் பனம் பாத்தியாக போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு பனங்கிழங்கு கிடைக்கும். இந்த பனங்கிழங்கு வந்து சுவாரஸ்யமான ஒரு சாப்பாடு. சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். அதையும் வந்து வெரைட்டியா சாப்பிடுவாங்க. பனங்கிழங்கு சும்மா சாப்பிடுறது, அதே மிளகு இதெல்லாம் போட்டு துவைச்சு சாப்பிடுவார்கள். சில வேளைகள் அதை வந்து சீனி போட்டு குழைச்சு சாப்பிடுவார்கள். இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை நாம் செய்து பனங்கிழங்குல இருந்து. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தீங்க இந்த பனங்களி வந்து சிறந்த ஒரு அழுக்குகளை நீக்கக்கூடிய ஒரு பொருளாகத்தான் பயன்பட்டிருக்கிறது. சாதாரணமாக பனம்பழத்தை நாங்கள் சாப்பிட கூட சொல்லுவாங்க, எங்களுடைய வாய் நெடுக்குகளில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளுமே போய்விடக்கூடிய நீங்கிவிடக்கூடியதாக காணப்படும் இந்த பனங்களிலிருந்து. ஏன்னால் அவ்வளவு அழுக்கை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இந்த பனங்களி காணப்படுகிறது. நீங்கள் குறித்து இந்த ஆரம்பத்தில் இந்த ஆடைகளுக்கு போட்டெல்லாம் பனங்களி போட்டால் உண்மையாக எந்த இடத்துல இருக்கிற அந்த அழுக்காக இருந்தாலும் போய்விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இந்த பனங்களி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இந்த பனங்கா பணியாரம் ஞாபகம் வருது. பனங்கா பணியாரம் என்றது தமிழர்கள், அதாவது குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய மிகவுமே சிற்றுண்டியா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிற்றுண்டியாகத்தான் பயன்படுகிறது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட சீசனில் அப்படியே பனங்காயெல்லாம் பணம் வரதுலேருந்து அப்படியே விழுந்து கிடக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பனங்காயை எடுத்து அதை அப்படியே கறந்து, எனக்கெல்லாம் கறக்க தெரியாது, ஆனால் அந்த பனங்காயை கறக்கிறதுக்கே ஒரு தனி ஒரு ட்ரைனிங் எடுக்க தான் வேணும். அந்த மாதிரி பனங்காய் களியை கறந்து எடுத்து அதை அப்படியே காய்ச்சி அதுக்கப்புறம் இந்த மாவெல்லாம் போட்டு அந்த பனங்காய் பணியாரம் எடுத்து சாப்பிட்றதுல இருக்கிற டேஸ்ட்டே வந்து தனியாக தான் சொல்லணும். இந்த மசாலா வாசம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அதுல ஒரு நாள் ரக்ஷனா விட்டு நாங்க இந்த ரெசிபி ஒரு செய்து பார்ப்போம். நல்லா வந்தேன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க கொண்டு வந்து தருவோம். அதை சொல்லுகிற பொழுதே வாயில வந்து எச்சி ஊறுற மாதிரியாக இருக்கு. இதுதான் இந்த பனம்பழத்தில் இருக்கக்கூடிய அல்லது இந்த பனங்காய் பணியாரத்தில் இருக்கக்கூடிய அல்லது யாழ்ப்பாணத்தவர்களுடைய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் அப்படின்னு வந்து சொல்லிக்கொள்ளலாம். பனங்காய் பணியாரம் நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு. அதே நேரத்தில் இந்த பனங்காய் பணியாரம் சாப்பிட்டு கொண்டே போகலாம். அவ்வளவு தூரத்துக்கு இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லிக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம், இந்த பனங்கிழங்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம். பனங்கிழங்க கொஞ்சம் நாங்கள் காய விட்டோம்னு சொன்னீங்கன்னா ஒடியல் கிடைக்கும். இந்த ஒடியலை எப்படி செய்யணும்னு சொன்னீங்கன்னா சாதாரணமாக சாப்பிடலாம், இல்லை தேங்காய் சொட்டோடு சாப்பிடலாம், உப்போடு சாப்பிடலாம். இப்படி இந்த ஒடியலை சாப்பிட்டு கொள்ளுகிற பொழுது இந்த ஒடியலை மாவாக்கினோம்னு சொன்னீங்கன்னா ஒடியல் மா கிடைக்கும். இந்த ஒடியல் மாவுல இருந்து புட்டு அவிச்சு கொள்வார்கள். புட்டு என்றது வந்து ஒரு என்ன சொல்றது, புட்டுல எவ்வளவு வெரைட்டி இருக்குன்றதை வந்து இந்த புட்டு பிரச்சனை மூலமாகத்தான் நாங்க பார்த்து தெரிஞ்சு கொண்டோம். ஆகவே இந்த ஒடியல் மா புட்டும் வந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதே நேரத்தில் சுவையாக இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு அப்படின்னு வந்து சொல்லிக் கொள்வார்கள். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒடியலை வச்சுக்கொண்டு இன்னும் பல விஷயங்களை செய்து கொள்வார்கள். ஒடியல் மாவு எடுத்து கூழுக்கு பயன்படுத்துவார்கள். கூழ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து கட்டாயமான பிரதானமான ஒரு பொருள் ஒடியல் மாவாக தான் இருக்கும். ஒடியல் மா இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது வந்து கூழே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுகிறார்கள். ஆகவே ஒடியல் மா மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் அல்லது ஒடியல் மாவை எப்படியெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் இந்த உணவுக்காக பயன்படுத்தினார்கள் அப்படின்றத வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த பனை ஓலை இருக்குது தானே, இந்த பனை ஓலையில் வந்து பாய் செய்வாங்க ஆரம்ப காலத்தில். இப்போ எல்லாம் மெட்ரஸ் போட்டு எல்லாருமே தூங்குற வளமை தான் இருக்குது. நான் அந்த பனை ஓலையில் வந்து படுக்கிற அந்த ஒரு சந்தோஷம் வந்து எங்களுக்கு உடலுக்கு வந்து மிகவுமே ஆரோக்கியமான ஒரு விடயமாகத்தான் இருக்கும். இந்த பனை ஓலை பாயில எங்களுடைய நித்திரையை நாங்கள் கொள்வது. இந்த பனை ஓலை பாய் அதை அந்த நித்திரையை கொள்றதையும் தாண்டி இப்போ வந்து எல்லாருமே இந்த சாப்பிட்ற விஷயம் எல்லாம் சாதாரணமாக பிளேட்ஸில் போட்டு இல்லைன்னு சொன்னால் நோமலாக சாப்பிட்றாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த பனை ஓலை பாயில் அந்த சாதத்தை அப்படியே பரத்தி விட்டு அந்த பனை ஓலையோடு சேர்ந்து அந்த அவிஞ்சு வர்ற அந்த வாசனையோட அந்த சாப்பிட்ற ஒரு டேஸ்ட், நான் தொடர்ச்சியாக சாப்பாடை பற்றியே பேசிட்டு இருக்கிறேன், இருந்தாலும் அந்த சாப்பிட்ற ஒரு வாசனை வந்து தனித்துவம் மிக்கதாகத்தான் இருக்கும். அந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒன்றாகவும் இருக்கிற இந்த இடத்துல நாங்கள் சொல்லணும். ஆரம்ப காலத்தில் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த மாதிரியான முறைகளை தான் பயன்படுத்தினாங்க. சில வேளை அந்த பனையோலையால் செய்த அந்த ட்ரேஸையே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த சாப்பிட்றதுக்கு. என்னன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு இனிமையான்னு சொல்கிறத விட டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் இப்போ நாங்கள் மெடிசன் ஆங்கில மருத்துவம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்படியான சிறிய சிறிய விடயங்களை எங்களுடைய முன்னோர்கள் செய்ததன் மூலமாக தான் நோய் இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்றதையும் நாங்கள் இங்கே சொல்லணும் இல்லையா யாசோ? நிச்சயமாக. இன்னொரு விஷயம், இந்த ஆரம்ப காலகட்டங்களில் செய்த ஒரு விஷயம், இந்த பனை ஓலை அப்படின்னு சொல்லிடுறப்போ தான் இன்னொன்று ஞாபகம் இருக்கிறது. இந்த தடுக்கன்னு சொல்லிடுவார்கள். குழந்தைகளை கொண்டு போய் அதில் பனை ஓலையிலே படுக்க விட்டு அவர்களுக்கு வந்து எண்ணெய் குளியல் அப்படின்ற ஒரு விஷயம், கடந்த வாரம் ஆரோக்கிய வாழ்வு பகுதியில் இந்த ஒரு வைத்தியர் சிறப்பாக ஒரு குழந்தையை வைத்து எப்படி எண்ணெய் குளியல் செய்வது என்பது தொடர்பாக பயன்படுத்தியிருக்காங்க. ஆகவே அதற்கும் இந்த பனை ஓலையினாலே ஆன இந்த சின்ன
வடிவிலான பாய் தடுக்கு அப்படின்னு வந்து பேச்சு மொழியில சொல்லிக் கொள்வார்கள். இதன் மூலமாக என்ன செய்வார்கள் சொன்னா அந்த உடம்பு முழுவதுமாக எண்ணெயை பிரட்டி விட்டு அந்த பிள்ளையை அந்த பனை உரை மீது விடுவார்கள். அந்த பனை உரையால் செய்யப்பட்ட பாய் மீது விடுவார்கள். அதன் மூலமாக அந்த உடம்பு பிரட்டுதல் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் செய்து கொள்வார்கள். ஆகவே பல்வேறுபட்ட ஆரோக்கியமான விஷயங்களுக்கு இந்த பனை உரை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும். இன்றைய காலங்கள்ல எல்லாம் நாங்கள் என்ன சொல்றோம், இந்த எக்ஸிபிஷன்ல தான் இப்படியான விஷயங்களை எல்லாம் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் சில கிராமப்புறங்களில் இப்படியான வழக்கு மொழிகள் அல்லது இப்படியான நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்பட்டு கொண்டு வருகிறது இன்றைக்கும் அப்படின்ற விடயத்தை நாங்கள் என்ன சொல்றது ஒரு கர்வத்தோட கெத்தோட சொல்லிக் கொள்ளக்கூடிய மாதிரி தொடர்ச்சியாக பேசலாம். அதற்கு முன்பாக ஆரோக்கிய வாழ்வு பகுதியை பார்த்துவிட்டு இணைந்திருக்கலாம் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு சித்த வைத்தியர்கள் கூறப்பட்ட வழிமுறைகளை பற்றி உங்களுடன் கலந்துரையாடுகின்றேன். தற்பொழுது உலகம் பூராவே கொரோனா நோய் என்ற கொடிய நோய் ஒவ்வொரு வீட்டிலும் அனைவரையும் பாதித்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அதற்குரிய வழிமுறைகளை பற்றி அரசாங்கம், பத்திரிகைகள், சுகாதார பகுதியினர் போதிய அறிவுறுத்தல்களை வழங்கி கொண்டு வருகிறார்கள். ஆகவே அந்த நடைமுறைகளை கைக்கொண்டு நீங்கள் வரும் பட்சத்தில் நல்ல சுகதகியாக வாழ முடியும் என்பதை கூறி, சித்த வைத்தியத்தின் மூலம் உணவே மருந்து, மருந்தே உணவென்று கூறப்பட்டது போல அரிய பல மூலிகைகளை பற்றி கூறியிருக்கின்றார்கள். அதிலே இன்று அருகம்புல்லை பற்றி உங்களுக்கு கூறுவதில் முதலாவது, அருகம்புல் என்பது நம்முடைய சைவ சமயத்திலே முதன்மையானதாக இருக்கின்றது. அதனுடைய மகிமையை நாங்கள் உற்று நோக்கினால், ஒரு பிள்ளையாரை நாங்கள் பிடிக்கும் பொழுது மாட்டினுடைய சாணத்தை எடுத்து அதிலே அருகம்புல்லை குத்தி வைத்திருக்கின்றோம். அதை பிள்ளையாராக நினைத்து அனைவரும் வழிபடுகின்றோம். தனிய அருகம்புல் காயல்பமாக இருந்தாலும் சாதாரணமான ஒரு சாணி ஒரு 3 நாளைக்கு பிறகு வண்டு பிடித்து அதனுடைய உருவ அமைப்பு மாறிவிடும். அருகம்புல்லை அதிலே குத்தின பிறகு அதை பார்ப்பா இருந்தால் 6 மாதம் கூட பழுதடையாமல் அப்படியே இருக்கின்றது. அதே போல் எமது உடம்பிலும் அந்த அருகம்புல்லுடைய சக்தி பரவும் பட்சத்தில் நோயை வராமல் தடுப்பதிலே பிரதான பங்கை வகிக்கின்றது. எந்த வயதினரும் அந்த அருகம்புல்லை பாவிக்க முடியும். அதிலே எப்படி பாவிக்கலாம் என்றால், ஒவ்வொரு நாளும் ஒரு 3 கொப்பு அருகம்புல்லும் 3 நெல்லி வெற்றிலையும் இரவு தண்ணீரை ஊற வைத்து காலையிலிருந்து தொடர்ந்து குடித்து கொண்டு வந்தால் பல நோய்களை வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும். இது அனுபவ முறை மூலம் இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். பல நோயாளர்கள் பல மருந்துகளை எடுத்தும் குணப்படுத்த முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மருந்துகள் பாவிக்கும் பொழுது வயிற்றுப்புண் காரணமாக மருந்துகள் பாவிக்க முடியாமல், சாப்பிட்ற உணவுகள் உடம்பிலே உரிய முறையிலே செரிமானம் அடையாமல், பல வகையான மருந்துகளை பாவிக்கும் பொழுது நரம்பு தளர்ச்சி, இருதய பலவீனம், கால்வீக்கங்கள் போன்றவை அவர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற நேரம் பல நோயாளர்களுக்கு நான் இந்த அறிவுரையை கூறி தொடர்ந்து 2-3 மாதம் பாவித்து கொண்ட பின்னர் அவர்களுடைய நோயிலே 3/4 பங்கு பூர்ணமாக குணமடைந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே மேலும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த நிகழ்விலே கூறப்படும். ஆரோக்கிய
வாழ்வு பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயம் இந்த பனை மரத்தினுடைய பயன்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். சிறப்பாக நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த பதநீர் பற்றி, பனை மரத்தினுடைய பதநீர் பற்றி நாங்கள் நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும். இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒன்றாகவும் காணப்படுகிறது. இந்த சீரான வயிற்றுப்போக்கில் இருக்கிறார்களுக்கு வந்து இந்த பதநீர் வந்து மிகவுமே முக்கியமான ஒரு மருந்தாக செயற்படுகிறது. சாதாரணமாக பனை மரத்தினுடைய எல்லா பகுதிகளிலுமே நான் ஆரம்பத்தில் கூறியது போல அடியிலிருந்து நுனி வரைக்குமே மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒன்றாக இந்த பனை மரத்தினுடைய பகுதிகள் அத்தனையும் காணப்படுகிறது. சிறப்பாக இந்த பதநீருக்கும் கல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. இந்த பனம்பாலையை சீவி விட்டு நோவலாக சாதாரணமாக எடுக்க வர்றது தான் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நாங்கள் சுண்ணாம்பு கொஞ்சம் தடவி எடுத்தால் இந்த பதநீர் வந்து கிடைக்கும். இந்த பதநீர் மற்றது அந்த நுங்குனுடைய இந்த சாறுகள் எல்லாம் வந்து கண் கோளாறுகள் சம்பந்தமான விஷயத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விடயம். இது உங்களுக்கு தெரியுமா? இது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். நொங்கு பயன்படுத்துகிற பொழுது அது வந்து சால சிறப்பானதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வெயில் காலகட்டங்களில் எங்களுடைய சூட்டை தணிக்கிறதுக்காகவும் இந்த நொங்கு பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியுள்ளார்கள். பங்குடி மாதம் சித்திரை மாதத்துலலாம் சரியான வெயிலாக இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டங்களில் உடம்பு முழுவதுமாக இந்த வியர்க்குரு அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த வியர்க்குருவுக்கும் அதன் மேலே நாங்கள் இந்த நொங்க தடவிடுவோமாக இருந்தால் வியர்க்குரு இல்லாமல் போகும் அப்படின்ற மாதிரியான மருத்துவ குணங்கள் எங்களுடைய வீடுகளில் எல்லாம் முன்னைய காலகட்டங்களில் பாவித்து ஒரு விடயமாக இருக்கிறது. இன்றைக்கு வியர்க்குருவை திரும்பி பார்க்குற அளவுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நாங்கள் எல்லாருமே இயந்திரமயமா ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றதான் இன்னொரு விதமான கவலையானது. புதிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தி கொண்டு வராங்க வியர்க்குரு அப்படின்றதுக்கு. ஆனால் இயற்கை முறையிலேயே எங்களுக்கு இந்த வியர்க்குருவை போக்கக்கூடிய வழிமுறைகள் இருந்தும் அதை நாடாமல் இருக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்ல இந்த தேர்மல் அந்த மாதிரியான விஷயங்கள், உடல்ல அலர்ஜிக் அந்த மாதிரி வர்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த பனைமரத்தினுடைய குத்தி எடுத்து நாங்கள் மெதுவாக அப்படியே தட்டி எடுத்து அந்த குற்றியிலேருந்து வர்றது அப்படியே மெதுவாக நாங்கள் தேய்ச்சாலே அதில் இருக்கிற தேர்மல் எல்லாம் வந்து போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்திலேருந்து நாங்கள் கூறிக்கொண்டே இருக்கிறோம் இந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மரமாக காணப்படுகிறது இந்த பனை மரம் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இல்லையா சார்? நிச்சயமாக. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பனங்கட்டி, வெல்லம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் என்னத்துல தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள்னா பனைமரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இந்த பனைமரத்திலிருந்து வரக்கூடிய இந்த வெல்லத்துக்கு இருக்கக்கூடிய சுவை என்பது வித்தியாசமானதாக இருக்கும். அதெல்லாம் களவாடுத்து சாப்பிட்ட அனுபவங்கள் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கு. அதே நேரத்தில் இந்த பனங்கட்டியும் இந்த ஆடி மாதம் பிறந்தாலே ஆடி கூழ்னு சொல்லிடுவார்கள். ஆடி கூழுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இனிப்பு கூழுகளுக்கு அதிகளவாக பயன்படுத்தக்கூடிய இந்த பனங்கட்டி இப்பொழுது சில வேளைகளில் நீரிழிவு நோயால யாராவது பாதிக்கப்பட்டிருப்பார்களாக இருந்தால் அவர்களும் இந்த பனங்கட்டியை பயன்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொள்கிறோம். கருப்பட்டின்னு சொல்லிடுவாங்க. கருப்பண்ணின்னு சொல்லி இன்னொரு விஷயம் இருக்கு. அதுவும் வந்து பதநீர் மாதிரியான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இப்படியான விடயங்கள் எல்லாமே வந்து அன்றைய காலகட்டங்களில் கிடைக்கிறதானே அப்படின்னு சொல்லி அவர்கள் பயன்படுத்தாமல் அவ்வளவும் ஆரோக்கியமாக பயன்படுத்தினார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விடயம் இந்த ஓலை பெட்டிகள் பயன்படுத்திய காலம் நாங்கள் சொல்லிக் கொள்வோம். வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இப்பெல்லாம் நாங்கள் எல்லாம் பொழுதுபோக்கு இல்லைன்னு சொல்லி ஃபேஸ்புக் பார்த்து கொண்டிருக்கோம். அன்றைய காலகட்டங்களில் இந்த பனை ஓலைகளை வெய்தல், பனை ஓலைகள் மூலமாக இந்த நீத்துப்பட்டி இழைத்தலாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் பெட்டிகளை இழைத்தலாக இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த பனங்கட்டி சொல்லுகிற பொழுது பனங்கட்டி குட்டான்னு சொல்லுவாங்க. அதை பயன்படுத்துகிறது கூட ஒரு சின்ன வகையான இந்த பெட்டி மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அதையெல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சம் அழகாக இருக்கும், வித்தியாசமா இருக்கும். பிளாஸ்டிக்கால பார்க்குற அல்லது பொலித்தீனால பார்க்கறத விட இது கொஞ்சம் பார்க்கிற பொழுது மனதுக்கு குளுமை தரக்கூடிய மாதிரியாக அமைந்து கொள்ளும் அப்படின்னு விஷயத்தையும் சொல்லலாம். இதுவே நாங்கள் வந்து நைனாதீவுக்கு போனோம் இல்லைன்னு சொன்னா வெவ்வேறு ஆலயங்கள்ல இருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் நைனாதீவுக்கு போகிற பொழுது அங்க வரக்கூடிய அர்ச்சனை பட்டி அதுவும் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா இதே மாதிரியாகத்தான் இருக்கிறது. ஓலையால இழைக்கப்பட்ட அர்ச்சனை பட்டியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. கடகம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏதாவது தேவைகளுக்காக நாங்கள் கடகம் பயன்படுத்துகிறோம். ஆரம்ப காலகட்டங்களில் வீடுகளை கட்டுகிற பொழுது மணல் பயன்படுத்துகிறோம் இல்லைன்னு சொன்னா சீமெந்து பயன்படுத்துகிறோம்னா அதுக்கு வந்து கடகத்தை சொல்லிக் கொள்வார்கள். இன்றைக்கு அந்த கடகம் என்பது வந்து பயன்பாட்டுக்கு இல்லாமல் போற அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு விடயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே பனையில இருந்து பல்வேறுபட்ட நன்மைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், இந்த ஒடியல் மா பற்றி பேசுகிற பொழுது ஒடியல் புட்டு பற்றி பேசினோம். ஒடியல் மாவுல தோசை கூட பயன்படுத்தப்படுகிற தோசை கூட செய்து சாப்பிட்ட அனுபவங்கள் இருக்கிறதாக எங்களுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். ப்ரொடியூசர் சொல்லியிருந்தார். இப்படியெல்லாம் நடக்குது அப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் சொல்லியிருந்தார்கள். ஆகவே இந்த பனை மரத்திலான பயன்களை நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் திருப்பி பார்த்தோம்னு சொன்னா பனை மரங்களை தரைத்து கொண்டிருக்கிறோம்.
இது வந்து இப்பொழுது பனை மரங்களை நாங்கள் தரைக்க வேண்டுமாக இருந்தால் அல்லது பனை மரத்தை வெட்ட வேண்டுமாக இருந்தால் அந்தந்த பிரதேச செயலகங்கள்ல வந்து பெர்மிஷன் எடுக்கிறதன் மூலமாக மட்டும்தான் நாங்கள் பனை மரங்களை தரைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா பனை மரங்களை தரைப்பது வந்து சட்டத்தின்படி ஒரு குற்றமான ஒரு விஷயம் ஆக பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக தண்டனை பெற்றவர்கள் கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக மரங்களை தரிப்பது என்பதே குற்றத்திற்குரிய செயலாகத்தான் இருக்கிறது. அதுவும் இந்த பனை மரம் என்பதை நாங்கள் தரிக்கும் போது எங்களுடைய வளங்களை நாங்கள் இழந்து கொண்டே இருக்கின்றோம் என்பதை தான் கவலைக்குரிய ஒரு விடயமாக இங்கு நாங்கள் முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் கற்பகதரு என்று சொல்லப்படக்கூடிய இந்த பனை மரங்களை நாங்கள் வந்து அழிச்சு கொண்டு போறதால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த செல்வத்தை நாங்கள் அப்படியே அழிக்கிற மாதிரியான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த பனை மரத்துல 34 வகை பனை மரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஆண்பனை, பெண்பனை, ஈழப்பனை, சீனப்பனை, அப்படி நிறைய அப்படி சொல்லிட்டே போகலாம். அந்த பனை கிட்டத்தட்ட அந்த டிஆர் சொன்ன மாதிரி அந்த புலி, இந்த புலி, ஆணவ புலி, அசுரா புலி என்ற மாதிரி பனையில 34 வகையான பனைகள் இருக்கிறது அப்படின்றதை ஞாபகப்படுத்தி கொள்கிறோம். அந்த மாதிரி இந்த சில பேர் வந்து இந்த சின்ன பனைகள் இருக்குது தானே, சிறிய பனைகள் வந்து வளர கொஞ்சம் கஷ்டப்படுற பனைகளை வெட்டி அந்த ஸ்டூல் மாதிரி இருக்கைகளாக கூட பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சாதாரணமாக மரங்கள் அழிப்பது அப்படின்னு சொல்றதே வந்து மிகவுமே கவலைக்குரிய ஒரு விடயமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அத்தனை மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த மரம், அத்தனை பயன்களை எங்களுக்கு தரக்கூடிய மரம், சாதாரணமாக ஒரு பகுதி கூட எங்களுக்கு விடுபட முடியாத அளவுக்கு அத்தனை பாகங்களையும் எங்களுடைய பயன்பாட்டுக்கு தரக்கூடிய ஒரு மரத்தை நாங்கள் அழிக்கின்றோம் என்றால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த செல்வத்தை நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அழித்து கொண்டு போகிறோம் என்பது நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. என்றால் இந்த பனை மரத்தின் மூலம் நிறைய வந்து பயன் பெறக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சாதாரணமாக ஆரம்பத்தில் இதை தொடக்கும் போதே நாங்கள் கூறியிருந்தோம், இளைஞர்கள் மத்தியில் இன்று வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கிற காரணத்தினால் இந்த பனைமரத்தினால் கிடைக்கக்கூடிய பயன்களை நாங்கள் ஒரு சிறு கைத்தொழிலாக செய்து கொண்டாலே எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செல்வத்தை உழைக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த பனைமரத்தை அழிக்கும் போது எங்களுடைய செல்வத்தை அழிக்கின்றோம் என்று நாங்கள் மீளவும் வலியுறுத்தி கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே தயவு செய்து உங்களிடம் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது, மரங்களை அழிக்காதீர்கள், சிறப்பாக இந்த பனைமரம் என்பதை நீங்கள் அழிக்காதீர்கள் என்பதை நாங்கள் முன்வைக்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது இல்லையா இயேசு? அதே நேரத்தில் இந்த குடிபானம், அதாவது இந்த பானம்னு சொல்லிடுவாங்க. பானம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டாக இருக்கும். அதுவும் இந்த பனங்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பானம் தான். சில வேளைகளில் நாங்கள் தாகமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாங்கள் போகணும்னு சொன்னால் இந்த பனம்பானம் குடிக்கிறது எங்கே அப்படின்னு சொன்னா இந்த கற்பகம் அப்படின்னு சொல்லி நிறைய கடைகள் இந்த இதே பேரில் கற்பகம் அப்படின்ற பேர்லேயே நிறைய கடைகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல இருக்கிற, நல்லூருக்கு முன்னால் கூட இருக்குது. ஆகவே அப்படியான இடங்களுக்கு போகிற பொழுது இந்த பனை மரத்திலான சிறைய பொருட்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். ஆகவே அதிலிருந்து நீங்கள் பயன்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த காவடி இருக்கு தெரியுமா, இந்த காவடிக்கு அந்த பறவை காவடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மரமும் வந்து இந்த பனை மரமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இலகுவில் வந்து வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பனை மரத்துக்கு காணப்படுகிறது. சாதாரணமாக நீளமாகவும் இருக்கும், உறுதியாகவும் இருக்கும், வளைந்து கொடுக்கக்கூடிய மாதிரியாகவும் இருக்கும். சாதாரணமாக எல்லா மரங்களையும் பயன்படுத்த மாட்டார்கள். சிறப்பாக இந்த பனை மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாக நாங்கள் குறிப்பிடக்கூடியது இந்த காவடிக்கு பயன்படுத்துவது இந்த பனைமரமாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியல? பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னா இலகுல முறிந்து விடாது, ஆனால் நல்லா வளைந்து கொடுக்கக்கூடியது அப்படின்றதுக்காகவே காவடிகளுக்காக பயன்படுத்தப்படக்கூடியது. அதே நேரத்தில் இந்த பனை மரத்தை நாங்கள் அதை செதுக்குகிற பொழுது அல்லது அதை உருவாக்குகிற பொழுது அல்லது இந்த பனை மரத்தை இந்த தளவாடங்களுக்காக பயன்படுத்த அல்லது வீடுகளுக்கு பயன்படுத்தப்படுவது வருகிற அந்த சிராம்பு சொல்லிடுவார். இந்த சிராம்பை எடுத்து புகை போடுவார்கள் நுளம்பை போக்கிக் கொள்வதற்காக. இனி டெங்கு காலம் இப்படியான மழை வந்து முடிந்த காலம் என்று சொல்லினா கட்டாயமாக நுளம்பு பரவல் அதிகமாக இருக்கும். இதன் மூலமாக இப்படியெல்லாம் பயன்படுத்தி ஆரோக்கியமாக அன்றைக்கு வாழ்ந்தார்கள் அப்படின்ற விடயத்தையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். பனை பற்றி எங்களுக்கே தெரியாத விடயங்கள், உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை பேசியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட திருப்தியோடு இன்றைய நாளில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறோம். நீங்கள் பனை மரத்தை அதிகளவாக வளர்த்து கொள்ளுங்கள், அதன் மூலமாக நிறைய பயன்களை பெற்றுக்கொள்ளலாம். பனைமரம் இருக்கக்கூடிய பனைமரங்களை தரைத்து விடாதீர்கள் அப்படின்ற ஒரு வினயமான வேண்டுகோளோடு இன்றைய தினம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு இனிய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் சிதம்பரநாதன் யசோகுலன், நான் உங்கள் ரக்ஷனா ரவீந்திரன். வணக்கம்.